சரிங்களா? என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னா, நம்மளால எல்லா சமயமே வந்து ஒரு ஈஸியான ஒரு மெத்தட்லயோ, இல்ல ஒரு ஷார்ட்கட்லயோ கண்டிப்பா வந்து எல்லா சமயம் அப்ரோச் பண்ணிறவே முடியாது. 1, 2 சம் வந்து உங்கள ஸ்லோ டவுன் பண்றதுக்காகவே இருக்கும். சரிங்களா? நம்மளுடைய வேலையே வந்து அப்படி இருக்கிற சம்ஸ கண்டுபிடிச்சு, அத ஒன்ஸ் அதுல அந்த டைம்ல அவாய்ட் பண்ணிட்டு, அப்புறமா வந்து பண்ற மாரி இருக்கணும். இல்லன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டா ரியாக்ட் பண்ற மாரி இருக்கணும். சரிங்களா? அந்த மாரி சம்ஸையும் நம்ம வந்து ஒரு சம்ஸ ஸ்கிப் பண்றது கூட ஒரு வித நல்லது தான். ஏன்னா மத்த சம்ஸ் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிறலாம். ஸோ இப்போ இந்த நீங்க டவுட்ன்னு அனுப்பியிருக்கிற நெறைய சம்ஸ் வந்து அந்த மாரி கேட்டகரில தான் இருக்குது. ஓகேங்களா? அந்த சிம்ப்ளிஃபிகேஷன்ல முடிஞ்ச அளவுக்கு யூனிட் டிஜிட்டு, அதுக்கப்புறம் வந்து மல்டிப்ளிகேஷன் டேபிள் அதெல்லாம் வச்சு ஏதாவது சால்வ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஸோ ஓகே ப்ரிப்பரேஷன்லாம் எப்படி போகுது? ஃபாலோ பண்றீங்களா நல்லா? எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமா? சஜஷன்ஸ் இருந்தா சொல்லுங்க. ஆக்சுவலி உங்க எல்லாருக்கும் ஒண்ணு தெரியுமா? இப்ப நான் வந்து ஆஃபீஸ்ல உட்கார்ந்துருக்கேன். ஆஃபீஸ்ல இருந்து இந்த லைவ் செஷன கொண்டு போறேன். ஏன்னா இந்த சாட்டர்டே, சண்டே, மண்டே 3 நாளுமே ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. மார்ச் மாசம்ங்கிறதுனால. ஸோ ஒரு கேப்ல வந்து ஆக்சுவலி இன்னைக்கு எனக்கு லீவ் குடுத்திருக்க வேண்டியது. ஆனா வந்து கடைசி மொமெண்ட்ல வர சொல்ட்டாங்க. பட் நான் லைவ வந்து தள்ளி போட முடியாது. அதனால வந்து எனக்கு கொஞ்சம் டைம் தேவை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு வந்து உட்கார்ந்து கிளாஸ் எடுக்க போறேன். ஒரு ரியாக்ஷன் கூட இல்ல. சரி எல்லாரும் சாப்பிட்டீங்களா மத்தியானம்? அதையாச்சும் சொல்லுங்க. சாப் ம். சாப்பிட்டாச்சு சார். சாப்பிட்டீங்க. இதுக்கு தான்ப்பா கரெக்ட்டா பதில் வருது. இதுக்கு நீங்க முன்னாடி சாப்பிட்டீங்களா சார்? பேசிட்டு இருக்கேன். நான் பாட்டுக்கு ஏதோ என் முன்னாடி ஒரு 5 சேர் இருக்கு. யாருமே இல்ல இந்த சேர்ல. நான் பாட்டுக்கு சேர்ட்ட பேசிட்டு இருக்கிற மாரி இருக்கு. ம். வேற யாரும் சாப்பிடலையா? சாப்பிடுற நேரத்துல நீ லைவ் கிளாஸ் வச்சா எப்புட்றா சாப்பிடுறது? அப்படின்னு நெறைய பேர் திட்டிட்டு இருக்கிற மாரியே இருக்கு என்னைய. ம். மேக்ஸிமம் ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாள்ல ஏதாவது ஒரு டைம்ல லைவ் கிளாஸ் கொண்டு போயிருவோம். சரிங்களா? அதுக்குள்ளே நீங்களும் சம் போட்டு பார்த்திருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஓகே. எஸ் சார். ஆ. ஓகே. குட் ஆஃப்டர்நூன் எல்லாருக்கும். குட் ஆஃப்டர்நூன் சார். ம். ஓகே. ஸோ நீங்க வந்து குரூப்ல டவுட்டுன்னு அனுப்பியிருக்கிற சம்ஸ் எல்லாம் தான் நான் இப்ப எடுத்து வச்சிருக்கிறேன். சரிங்களா? ஏதாவது 1, 2 சம் மிஸ் ஆச்சுன்னா, நீங்க தனியா அப்புறமா கூட என் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. ஏதாவது தெரிஞ்சா ஷார்ட்கட்டா தெரிஞ்சா சொல்றேன். அத நான் மறுபடியும் சொல்றது தான். இப்போ கொஞ்சம் பேர் வந்ததுக்கு அப்புறமா நான் சொல்றேன். ஒரு சில சம்ஸ் வந்து நம்ம வந்து அ கடந்து போகக்கூடிய சம்ஸா இருக்கும் கண்டிப்பா எக்ஸாம்ல. அந்த சம்ம வந்து நான் என் திறமைய ஃபுல்லா நான் அதில தான் காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டைம வேஸ்ட் பண்ணிறக்கூடாது. சரிங்களா? கொஞ்சம் உண்மையிலேயே கால்குலேட்டிவா இருக்கு. கொஞ்சம் எனக்கு எப்படி பண்ணணும்னு தெரியுது. ஆனா டைம் எடுக்கும். அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே உடனே ஸ்கிப் பண்ணிறணும். ஸ்கிப் பண்றதும் ஒரு விதத்தில நல்ல நல்ல ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ, அ அந்த மாதிரி கேட்டகரில இந்த சிம்ப்ளிஃபிகேஷன்ல நெறைய சம் அப்படிதான் இருக்கு. சரிங்களா? முடிஞ்ச அளவுக்கு நான் எனக்கு தெரிஞ்சத அத எவ்வளோக்கு எவ்வளோ சிம்ப்ளிஃபைடா சொல்ல முடியும்னு பார்க்குறேன். இல்லன்னா மத்தபடி புக்ல இருக்கிற சொல்யூஷன் தான் நானும் வந்து சொல்லப் போறேன். ஓகேங்களா? இந்த டிஜிட்டல் சம் கான்செப்ட் வந்து எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. அதனால அத நம்பி நம்ம இறங்கவும் முடியாது. சரிங்களா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் இந்த சம் எப்படி அப்ரோச் பண்ணியிருப்பேன்
அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 20 சம் கிட்ட நிறைய பேர் அனுப்பியிருந்தீங்க. முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணுறேன் எல்லாத்தையும் கவர் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ஸோ நம்ம செஷனுக்குள்ளே போயிடலாமா? ஓகே சார். ரைட். ஸோ எல்லாரும் அனுப்பின சம்ல இது ஒரு சம் இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து கொஞ்சம் நல்லா பார்க்கணும். சரிங்களா? இப்போ வந்து இந்த 0.68 வந்து 2 தடவை போட்டிருக்காங்க. 0.22 வந்து 2 தடவை போட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது சம்திங் அதுல ஏதோ ஒன்று இருக்கணும். இதையும் பார்த்தீங்கன்னா 0.44 இன்டூ 0.68. ஓகேங்களா? அப்போ என்ன சொல்ல வராங்க? இப்போ 0.01 பிளஸ் 0.68 ஸ்கொயரு இது ஒன்று, 0.22 ஸ்கொயரு பிளஸ் 0.044 பிளஸ் 0.136 பிளஸ் இப்போ இதுதான் வந்து என்னன்னா 0.44 வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா 2 இன்டூ 0.22 இன்டூ 0.68. இதை ஏன் நம்ம பிரித்து எழுதணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த க்ளூ ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab அதை தான் அவங்க வந்து சிம்பாலிக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ தைரியமாக வந்து ஒரு செகண்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி இப்போ இதை மட்டும் நம்ம தனியாக பிரித்து எழுதிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்? 0.68 பிளஸ் 0.22 த ஹோல் ஸ்கொயர், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க. ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அது போக மிச்சம் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிட்டு தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ 0.044, அதுக்கப்புறம் 0.136, அதுக்கப்புறம் 0.01. சரிங்களா? 010 இப்படி போட்டுக்கோங்க. 01, அதுக்கப்புறம் என்ன வரும்? 7, ஒரு 9, 1. ஸோ 0.19. அப்போ இது என்ன வரும்? 0.68 பிளஸ் 0.22ங்கிறது என்ன வரும்? 0.9 0.9 ஸ்கொயர். ஸோ 0.9 ஸ்கொயர்னா 0.9 இன்டூ 0.9 அப்படிதானே? 0.9 இன்டூ 0.9ங்கிறது ஆக்சுவலி 0.81. ஸோ 9 இன்ட்டு 9 வந்து 81. அதில் 2 பாயிண்ட் தள்ளி நம்ம வைக்கணுங்கிறதுக்காக ஸோ 0.81 ப்ளஸ் 0.19. ஸோ ஆட் பண்ணால் என்ன வரும்? 1 தானே? 19. ஓகே. ஸோ இதில் வந்து அந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் தான் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த மாதிரி தான். ஒன்று இந்த ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, இல்லைன்னா இந்த ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா, இதெல்லாம் தான் வந்து சுற்றி சுற்றி இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் நல்லா அப்ளை பண்ணணும். ஸோ அந்த அல்ஜிப்ராவில் இருக்கிற அந்த ஐடென்டிட்டிஸ் எல்லாமே வந்து சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸில் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட்டு ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம்மில்? ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஏதாவது டிஃபிகல்ட்டி இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கேளுங்க. சரிங்களா? ரைட்டு. ஸோ இந்த சம்ல வந்து இது வந்து ஒரு பேட்டர்ன்ல போகுது. என்னன்னு பார்த்தீங்கன்னா 1/2 ப்ளஸ் ஒரு 1/6 ப்ளஸ் ஒரு 1/12 அப்படியே போயிட்டே இருக்கும்போது லாஸ்ட் ஒரு 110 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இல்லைங்களா? இது கொஞ்சம் நல்லா பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா இப்போ இது வந்து 1 இன்டூ 1 into 2, 2 into 3 அந்த மாதிரி. அந்த பேட்டர்ன்ல 2 into போகுது. 3, 2 into 3, அதுக்கப்புறம் 3 into 4. இது அப்படியே போனீங்கன்னா லாஸ்ட் 10 into 11 இந்த பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன்ல இந்த மாதிரி போய்கிட்டே இருந்ததுனாலே ஃபர்ஸ்ட் நீங்க இதுல என்ன பார்க்கணும் அப்படின்னா இப்போ இந்த 1க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் பார்க்கணும். 1க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னது? அதாவது 1க்கும் 2க்கும் உள்ள டிஃபரன்ஸ், 2க்கும் 3க்கும் உள்ள டிஃபரன்ஸ், 3க்கும் 4க்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து 1 இல்லைங்களா? ஸோ 1 டிவைடட் பை அந்த டிஃபரன்ஸை நீங்க இங்க போட்டுக்கிடணும். 1 டிவைடட் பை 1, அதுக்கப்புறம் பிராக்கெட் ஓபன் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம், அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் இந்த லாஸ்ட் டேர்ம் 1/1 மைனஸ் 1/11 போட்டிங்கன்னா அதுதான் வந்து இந்த எக்ஸ்டென்ஷனுடைய ஆன்சராக இருக்கும். அதாவது 1/1 இன்ட்டு 2 ப்ளஸ் 1/2 இன்ட்டு 3 ப்ளஸ் 1/3 இன்ட்டு 4 அப் டு எந்த நம்பர் வரைக்கும் போனாலும் அது ஒரு பேட்டர்னில் இருக்கிற மாதிரி தான் அவங்க கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும்? 1/1 மைனஸ் 1/11, 11 மைனஸ் 1 10/11. ஓகேங்களா? ஸோ இதோட வேல்யூ வந்து 10/11. இப்போ 10/11 பெருசா 5/6 பெருசா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை சிம்பிளா அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இது வந்து 60 வரும், இது வந்து 55 வரும்.
ஸோ 55 வந்து 60 விட பெருசு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு. சரிங்களா? இப்போ இதே மாதிரி செகண்ட் நீங்க ஒரு பேட்டர்ன்ல தான் ஃபாலோ ஆகும். அது என்னன்னு பாத்தீங்கன்னா 1/3 இருக்கு, பிளஸ் 1/15 இருக்கு, பிளஸ் 1/35 இருக்கு, அப் டு 1/143. சரிங்களா? இது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 1/1 into 3 பிளஸ் 1/3 into 5 பிளஸ் 1/5 into 7 அப் டு 1/11 into 13. சரிங்களா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இதுக்கான டிஃபரன்ஸ் என்னங்கிறத நீங்க பார்க்கணும். 2. ஸோ அந்த டிஃபரன்ஸை இங்க போட்டுக்கணும் 1/2 அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் 1/1 மைனஸ் லாஸ்ட் டேர்ம் 1/13. ஓகேவா? இது எப்படி வந்திருக்குங்கிறத எக்ஸ்பான்ஷன் தான் வந்து பினாக்கிள் புக்ல சொல்யூஷன்ல இருக்கும். சரிங்களா? அவங்க வந்து இதை என்ன பண்ணியிருப்பாங்க 1/1 மைனஸ் 1/3 இந்த மாதிரி போட்டு போயிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? அப்படி போட்டு போகும்போது லாஸ்ட்ல எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் டேர்மை இப்படி எழுதிக்கலாம், செகண்ட் டேர்ம் வந்து 1/3 மைனஸ் 1/5 இப்படி எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த 3 கேன்சல் ஆகும். ஸோ அந்த மாதிரி லாஸ்ட்ல நமக்கு வந்து அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் லாஸ்ட் டேர்ம் இருக்கும். அதுதான் பினாக்கிள் புக் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ இதை எக்ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒன் செகண்ட் ஓடிபி வந்திருக்கு, சொல்லவா? 373357. ஒரு நிமிஷங்க. கீழே ஒரு கொரியர் இருக்கும், வாங்கிருங்களேன். ஹலோ, சாரி, கண்டினியூ பண்ணலாம். இருக்கீங்களா? ஃபாலோ பண்றீங்களா? எஸ் சார். ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் லாஸ்ட் டேர்ம் இதை நீங்க பண்ணும்போது அப்போ 1/2 இன்டூ 13 மைனஸ் 1 12/13 வந்திருக்கும். ஸோ இதை கட் பண்ணீங்கன்னா 6/13 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 6/13 பெருசா 7/13 பெருசா அப்படின்னு சொல்லி பாக்குறோம். 6 வந்து 13 பங்கா பிரிக்கிறது பெருசா இல்ல 7 வந்து 13 பங்கா பிரிக்கிறது பெருசா? என்னாச்சு, கேக்குதுங்களா? ஹலோ சார் 7/13 தான் சார் பெருசு. 7/13 தான் பெருசு. ஓகேங்களா? அப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் தப்பு தான். அப்போ ஆன்சர் வந்து என்னது நெய்தர் 1 நார் 2. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இது ஒரு பேட்டர்ன்ல போற மாதிரி தான் கண்டிப்பா கொடுப்பாங்க. சரிங்களா? அதை புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி அது என்ன பேட்டர்ன்ல இருக்கு, இப்போ டிஃபரன்ஸ் வந்து சம்டைம்ஸ் 1/1 into 4 இப்படி கூட இருக்கும். சரிங்களா? அடுத்து 4 into 7 இப்படி கூட இருக்கும். ஸோ அப்போ 3 தான் பேட்டர்ன். அப்படியே அப்போ 1/3 போட்டுட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் மைனஸ் லாஸ்ட் டேர்ம் போட்டுறணும். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் டைம் போலாமா? சார். ஓகே, ரைட். ஸோ இந்த சம்ல வந்து இங்க ஒரு பெரிய ஒரு ஃபார்முலா இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு வந்து என்னன்னா இப்போ a plus b divided by a minus bன்னு இருக்கணும், மைனஸ் a minus b divided by a plus b. இந்த ஃபார்முலா தானே இது இருக்கு. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது a plus b the whole square minus a minus b the whole square divided by a square minus b square. இப்போ நியூமரேட்டர்ல a plus b the whole square minus a minus b the whole square அப்படிங்கும்போது மைனஸ்ல இருந்து என்ன வரும் 4 times of ab வருமா? ஸோ a square plus b square plus 2ab மைனஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா a square plus b square minus 2ab இருக்கும். எல்லாத்தையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். ஒருவேளை இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா என்னவா இருக்கும்? அதாவது இந்த இடத்துல பிளஸ் இருந்துச்சுன்னா இங்க ஃபார்முலா எப்படி மாறிடும் அப்படின்னா சூப்பர். இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா 2 times of a square plus b square
டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாறிடும். இது வந்து ப்ளஸ் இருந்ததுன்னா. ஸோ மைனஸ் இருந்ததுன்னா 4ab டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ இதில் அப்படியே நீங்கள் வந்து அதை போட்டிங்க அப்படின்னா 1 மைனஸ் 4 மைனஸ் √8 ப்ளஸ் 4 டைம்ஸ் ஆஃப் ஏபி. ஏ இங்கே வந்து 3, பி வந்து 2√2 டிவைடட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர் வந்து 9, பி ஸ்கொயர் வந்து 2√2 த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும்? 8 வரும். 2√2 த ஹோல் ஸ்கொயர்னா 4 2 சார் 8. ஸோ 9 மைனஸ் 8 1 ஆயிரும் டினாமினேட்டர். சரிங்களா? இப்போ இதை சால்வ் பண்ணணும். இது ஈக்குவல் டு தான் எனக்கு வந்து a பிளஸ் b√2. அதாவது இதெல்லாம் அந்த கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிற டேர்மையும் a பிளஸ் b√2ங்கிற மாதிரி நம்ம எடுத்துட்டு வரணும். நியூமரேட்டரில் மட்டும் வேல்யூ இருக்கிற மாதிரி, டினாமினேட்டர்லாம் இல்லாமல். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி கொண்டு வந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம்? 1 பிளஸ் இப்போ இதை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு 1/4 மைனஸ் √8 இருக்கு. இங்கே வந்து என்ன இருக்கு? 24√2 இருக்கு. ஓகேவா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு நம்ம வந்து எடுத்துட்டு வர்றதை விட என்ன பண்ணலாம்னா இதை காஞ்சுகேட் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு இதை எந்த அளவு சிம்பிளிஃபை பண்ண முடியுதுன்னு பார்க்கணும். காஞ்சுகேட்னா என்னது? காஞ்சுகேட்னா இப்போ இது வந்து 4 மைனஸ் √8 இருக்கு. ஸோ 4 பிளஸ் √8ஆல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அப்படி மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகும்? 4 பிளஸ் √8 இங்க இருக்கும். டினாமினேட்டர்ல a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி. ஸோ ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு வந்துடும். கீழே இருக்கிற ரூட்டு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். சரிங்களா? ப்ளஸ் 24√2. இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா a பிளஸ் b√2. ஸோ 4 பிளஸ் √8 டிவைடட் பை 8 பிளஸ் ஒரு 24√2 ஈக்குவல் டு a பிளஸ் b√2. ரைட். இப்போ இதையே முடிஞ்ச அளவுக்கு என்னெல்லாம் சிம்பிளிஃபை பண்ண முடியும்னு பாருங்க. √8 எப்படி எழுதிக்கிடலாம்? 4 பிளஸ் 2√2ன்னு எழுதிக்கலாமா? 4 பிளஸ் 2√2. இப்போ இந்த 8 வந்து ரெண்டு பக்கமும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கிடுவோம் இந்த மாதிரி. இப்போ இந்த ஸ்டெப்பை வந்து நான் இப்படி எழுதிக்கிறேன் மாற்றி. 4/8 பிளஸ் 2√2/8 பிளஸ் ஒரு 24√2 a பிளஸ் b√2க்கு ஈக்குவேட் பண்ணணும் நம்ம இப்போ. ரைட்டு. அடுத்து இது வந்து ஒரு 1/2 பிளஸ் இதை கேன்சல் பண்ணா √2/4 பிளஸ் 24√2. கரெக்டாக தானே போகிறேன்? 4/8 பிளஸ் 2√2/8. ஓகே. வேற வழியே இல்லை, எல்சிஎம் எடுத்து தான் ஆகணும். இங்கே ஒரு 1 இருக்கா? 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ 2 பிளஸ் √2 பிளஸ் 96√2 ஈக்குவல் டு a பிளஸ் b√2. இது இந்த ஸ்டெப்லேயே பண்ணியிருக்கலாம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ 2 பிளஸ் 97√2 டிவைடட் பை 4 இப்படி இருக்கு. சரிங்களா? இதுதான் a பிளஸ் b√2. இப்போ இதுல இருந்து எனக்கு என்னன்னா இந்த √2க்கு இருக்கிற கோஎஃபிஷியன்ட் இதை நம்ம எடுத்துக்கலாம். a வந்து இந்த 2/4. அப்போ ஏயோட மதிப்பு வந்து 1/2, பியோட மதிப்பு வந்து 97/4. √2ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து 97/4, ஏயோட கோஎஃபிஷியன்ட் 2/4 which is 1/2. இப்போ ஏவும் பியும் எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதை கொண்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும்? 3a plus 4b கேட்குறாங்க. சரிங்களா? 3a plus 4b. ஸோ 3 இன்ட்டு ஒரு 1/2 ப்ளஸ் 4 இன்ட்டு ஒரு 97/4. 4 கேன்சல் ஆயிரும். 3 இன்ட்டு 1/2னா ஒரு 1.5 இல்லையா? 1.5 ப்ளஸ் ஒரு 97. அந்த 1.5லேருந்து ஒரு 1 எடுத்து 98ன்னு வச்சுக்கிடுவோம். அந்த 0.5க்கு 1/2 போட்டுக்கலாம். ஸோ 98 1/2, அதாவது ஆப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறோம். ஓகே. ஸோ ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கா இல்லை ஓகேவா? இந்த சிம்பிளிஃபிகேஷன் இது நீங்கள் இந்த இடத்துல நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கிறேன். இது இங்கேயே 8 இன்ட்டு 24 பண்ணியிருக்கலாம். இல்லைன்னா இங்கேயே வந்து இதை 2ஆல் டிவைட் பண்ணி அப்போ கூட நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்கேனாலும் பண்ணியிருந்துக்கலாம். சரிங்களா? மொத்தத்தில் இந்த கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ணணும், அதுதான் முக்கியம். a பிளஸ் b√2க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ ஏயோட வேல்யூ 1/2, பியோட வேல்யூ 97/4.
இந்த மாதிரி இந்த ஈக்குவேட் பண்ற மாதிரி நிறைய சம்ஸ் வரும். சரிங்களா? அடுத்து கிளியரா இருக்கா? ஏதாவது சொல்லணுமா திருப்பி? இல்லை நெக்ஸ்ட் டைம் போலாமா? சார் அந்த லாஸ்ட் ஸ்டெப் மட்டும் சார். எந்த ஸ்டெப்பு சார் 98 1/2 எடுத்திருந்தீங்களா, அது எப்படி சார்? 98 1/2. ஓகே, இந்த சைடு போடுறேன் பாருங்க. இப்போ வந்து 3a + 4b கேட்குறாங்க. ஏயோட வேல்யூ 1/2 இல்லைங்களா? பியோட வேல்யூ 97/4. இந்த 4 நான் கேன்சல் பண்ணிடுறேன். ஓகே சார். இப்போ 3/2னா வந்து என்னது? 3/2 + ஒரு 97. 3/2 நான் எப்படி எழுதிக்கலாம்னா ஒரு 1 + ஒரு 1/2ன்னு எழுதிக்கலாமா? ஓகே சார். இப்போ இந்த 1ஐயும் 97ஐயும் கூட்டிங்கன்னா 98 ஆயிரும். 98 + ஒரு 1/2. இதை நீங்க மிக்சடு ஃப்ராக்ஷன்ல எழுதுனா 98 1/2ன்னு போட்டுக்கலாம்ல. ஓகே சார். ஓகே சார். புரியுது சார். ஓகே. வேற யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் சம்மு. இந்த சம்மு வந்து இந்த சம்மு தான் வந்து ஒன்ஸ் அந்த இடத்துல பிடிபட்டுச்சுன்னா ஓகே. எப்போதுமே வந்து லேர்னிங் தான். இப்போ இந்த சம்ல இருந்து லேர்ன் பண்ணி இதுக்கு அடுத்து இந்த மாதிரி சம் வந்தா நம்ம அப்ரோச் பண்ணிடலாங்கிற நம்பிக்கையில தான் இதை நம்ம பண்ணணும். இப்போதைக்கு இன்ஸ்டன்டா எக்ஸாம் ஹாலில் இது தோணலை, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் எனக்கு தோணலைன்னா ஜஸ்ட் ஸ்கிப் அண்ட் கோ, நோ இஷ்யூஸ். ஓகேங்களா? இந்த சம்மை சால்வ் பண்ண நேரத்தில் இன்னும் வேற சில சம்களை நம்ம சால்வ் பண்ணிடலாம். அந்த கான்செப்ட் பிடிபட்டுச்சுன்னா ஓகே. சரிங்களா? இவங்க வந்து அந்த ரூட் 6 இங்கே கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அதுதான் நமக்கு ஒரு க்ளூ. √2 கொடுக்குறாங்க, √3 கொடுக்குறாங்க, √6 கொடுக்குறாங்க. ஸோ நம்ம அந்த கோஎஃபிஷியன்ட்டை ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ சம்வேர் √6 வந்தாகணும். 4/1 + √2 + 1/√3 = a + b√2 + c√3 - d√6. ஸோ √3 டேர்ம் இருக்கணும், √2, √3, √6 இந்த மூணுமே இருக்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் இதை நம்ம மல்டிப்ளை பண்ணி தான் ஆகணும். ஸோ அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க இந்த சொல்யூஷன்லன்னா √3 + 1 + √2. இந்த √6 வர்றதுக்காகத்தான் வந்து இந்த மாதிரி இதை தனி டேர்ம் இது தனி டேர்மாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல காஞ்சுகேட்டு √3 + 1 - √2, √3 + 1 - √2. ஸோ இதை இப்படி மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க காஞ்சுகேட்டுக்கு. சரிங்களா? அப்படி எடுத்து பண்ணும்போது 4 × √3 + 1 - √2 வருது. இப்போ இது a + b, a - b. இப்போ என்ன வரும்? a² - b². b² வந்து 2 கிடைச்சிரும். சரிங்களா? ஸோ இதுல இருந்து அகெயின் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 4 இப்போ உள்ள எடுத்துட்டு போனோம் அப்படின்னா 4√3 + ஒரு 4 - 4√2 டிவைடட் பை இந்த இது 4 கேன்சல் ஆகுதான்னு பார்க்கலாம். √3 + 1 - √2 divided by a + b the whole square - 2. அப்போ வந்து a² + b² + 2ab minus ஒரு 2. அகெயின் 4 இருக்கு, மைனஸ் ஒரு 2 இருக்கு. ஸோ அதை நம்ம மாற்றி எழுதணும்னா என்ன வரும்? 4 + 1 சாரி 3 + 1 வந்து ஒரு 4, அதுலேருந்து இந்த 2 மைனஸ் பண்ணிட்டோம்னா வெறும் 2 மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ 2 + 2√3 மட்டும் இருக்கும் டினாமினேட்டரில். 2 + 2√3 இருக்கும். இதில் நீங்கள் 2 காமனாக வெளியில் எடுத்தீங்கன்னா 1 + √3 இருக்கும். இங்கே மேலே 4 இருக்குது. ஸோ அதையும் நம்ம கட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 2 காமனாக வெளியில் எடுக்கிறோம். அப்படின்னா 1 + √3 அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரும். சரிங்களா? 1 + √3. இந்த 2ஐயும் இந்த 4ஐயும் கட் பண்ணோம்னா 2 டைம்ஸ் வரும். இப்போ நியூமரேட்டரில் எனக்கு 2 × √3 + 1 - √2 டிவைட் பை கீழே வந்து ஒரு √3 + 1 இருக்கு. அகெயின் இப்போ நம்ம √2 எலிமினேட் பண்ணி இருக்கிறோம். அகெயின் இப்போ இந்த √3 எலிமினேட் பண்றதுக்காக √3 - 1 √3 - 1ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சரிங்களா? ஒன்னொன்னா தான் நம்ம எலிமினேட் பண்ண முடியும். இந்த 3ல √2 இருக்கு, √3 இருக்கு. இது ஒன்னொன்னா எலிமினேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் √2 எலிமினேட் பண்றோம், அடுத்து √3 எலிமினேட் பண்றோம். √2 எலிமினேட் பண்றதுக்காக ரெண்டு டேர்ம் √3 + 1 - √2ஆல கான்ஜுகேட் எடுக்கிறோம். இப்போ இங்க √3 - 1 கான்ஜுகேட் எடுக்கிறோம். ஸோ 2 × √3 + 1 - √2 இன்ட்டு ஒரு √3 - 1 டிவைடட் பை கீழே வந்து a + b × a - b, a² - b²ன்னு வந்துடும்.
3 minus 2 2. ஓகேவா? ஸோ இந்த 2 2வையும் கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு வந்து எனக்கு என்ன இருக்கு? a plus b root 2 plus c root 3 minus d root 6 அது இருக்கு. a plus b root 2 plus c root 3 minus d root 6. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ல கொண்டு வரணும். இப்போ இது உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். root 3 into root 3 3. root 3 into minus 1 minus root 3. அடுத்து plus 1 into root 3 plus root 3 ஒரு minus 1 minus root 6 plus root 2. ஸோ இப்போ எல்லாமே நமக்கு வந்துடும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் minus root 3 plus root 3 கேன்சல் ஆயிரும். அது போக 3 minus 1 வந்து ஒரு 2 minus root 6 plus root 2. ஓகேங்களா? ஈக்குவல் டு a plus b root 2 plus c root 3 minus d root 6. ஓகேங்களா? இப்போ வந்து a தான் வந்து ஒரு நம்பர், தனி நம்பராக இருக்க போகுது. ஸோ இங்கே 2 இருக்கு. அப்போ ஏயோட வேல்யூ வந்து 2. b root 2 இங்கே வந்து என்ன இருக்குன்னா ஒரு வெறும் root 2 இருக்கு. அப்போ b-யோட வேல்யூ வந்து 1. c root 3 எதுவுமே இல்லை இங்கே இந்த சைடு. அப்போ c-யோட வேல்யூ வந்து 0. d root 6 பக்கத்தில் இங்கே மைனஸ் d இருக்கு. இங்கே root 6 பக்கத்தில் இங்கே மைனஸ் 1 இருக்கு. அப்போ d-யோட வேல்யூ வந்து 1. அவ்வளோதான். என்ன கேட்குறாங்க? a plus b plus c plus d கேட்குறாங்க. a-யோட வேல்யூ 2, b-யோட வேல்யூ 1, c 0, d 1. ஸோ 2 plus 1 plus 1 வந்து எவ்வளவு? 4. ஓகே, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 1 plus root 2 plus root 3 அப்படின்னு வருதுன்னா இந்த ஸ்டெப்புங்க தேர்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து தேர்ட் ஸ்டெப் அந்த 4 ரூட் இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பா? இது ஃபர்ஸ்ட் இல்ல ஸ்டெப். சார் இல்ல இது செகண்ட் இதுதான் சார். இது செகண்ட் ஸ்டெப்பா? ஆ ஓகே, ஓகே. இது இது இந்த இந்த இது என்ன பண்ணிருக்கேன்னு கேக்குறீங்களா? எஸ் சார். ஓகே, இப்போ இது என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா கீழே வந்து இது வந்து root 3 plus 1, இது வந்து root 2 இல்லைங்களா? இது வந்து ஏவும் இது வந்து பியும் எடுத்துக்கோங்க. இது வந்து ஏ, இது வந்து பி. அப்போ கீழே எப்படி இருக்குன்னா a plus b a minus b அப்படின்னு இருக்கா? நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா ஆமா சார். அப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். a வந்து என்னது? root 3 plus 1, அதை ஸ்கொயர் பண்ணியிருக்கிறோம். b வந்து root 2, அதை ஸ்கொயர் பண்ணா 2 வந்துடும். ஓகே சார். நியூமரேட்டர் அதை அப்படியே மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே சார். ஓகே ஓகே, வேற Okay, யாருக்காச்சும் sir. டவுட் இருக்கா? சார் சொல்லுங்க. சார் இந்த செகண்ட் ஸ்டெப் இதுக்கு முன்னாடி இருக்குல்ல சார், ரூட் 3 plus ஆ. 1 போட்டிருக்கீங்கல்ல சார், ஆமா, அது எதுக்கு சார் அந்த மாதிரி போட்டீங்க? ரூட் 2வை கேன்சல் பண்றதுக்காக. ரூட் 2வை எலிமினேட் பண்றோம். ஓ ஓகே சார். ஏன் ஓகேங்களா? சார் ஃபர்ஸ்ட் ரூட் 2 ஸ்டெப்ல தான் பண்ணணுமா? ரூட் 3 எல்லாம் ரூட் 3 நீங்க பண்ணலாம். இப்போ நீங்க ரூட் 3 பண்ணீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்ல ரூட் 2 பண்ணணும். ஓகே சார். இப்போ இங்க ஒரு ஸ்டெப்ல ரூட் 3 plus 1 வந்துச்சா டினாமினேட்டர்ல, எஸ் அதனால ரூட் 3 minus 1 ரூட் 3 minus 1 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோம். ரூட் 3 வந்து 1 விட அதிகங்கிறதுனால நம்ம ரூட் 3 minus 1 பண்றோம். ஏன் வந்து 1 minus root 3 பண்ணல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா அதுக்கு நான் பதில் சொல்றேன். இப்போ நீங்க இங்க ஒருவேளை வந்து இங்க ரூட் 3 ஃபர்ஸ்ட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ரூட் 2 plus 1 வந்திருக்கும். எஸ் சார். ஓகேங்களா? அந்த டினாமினேட்டர்ல இருக்கிற அந்த ரூட் 2வையும் ரூட் 3யும் எப்படிலாம் எலிமினேட் பண்ணணும்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். ஓகே, ஸோ வேற யாருக்காச்சும் ஏதாவது டவுட் இருக்கா? அடுத்த சம் போலாமா? எதுவும் ஃபாஸ்டா போனாலும் சொல்லுங்க, சரிங்களா? அமைதியா இருக்க வேண்டாம். ரைட். ஸோ இந்த சம்மோடைய பேசிக் கான்செப்ட் என்ன? சப்போஸ் இப்போ a பவர் m இருக்கு, இந்த சைடு a பவர் n இருக்கு அப்படின்னா m ஈக்குவல் டு n அர்த்தம். சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் இங்க அப்ளிகபிள். சும்மா கொச்சன்னு கொடுத்துருக்காங்க, மற்றபடி இந்த பவர்ல தான் வந்து விளையாடி இருக்காங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், இதை மட்டும் நம்ம பண்ணுவோம். இப்போ 2/3 இருக்கு, இதோடைய பவர் 3 இருக்கு, அதுக்கு மேல வந்து 2x plus 3 இருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த 3 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து 6x plus
6x + 9 வந்திருக்கும். அகைன் பவர்ல வந்து -3/4 இருக்கு. ஸோ அகைன் இதை உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். ஸோ 2/3 6x into -3/4 plus 9 into -3/4 அவ்வளோதான். இதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைடுமே வந்து நம்ம அதே மாதிரி எலிமினேட் பண்ணணும். 2/3 ஸோ 2/3 into ஒரு 3x plus 2/3 into ஒரு 7. திருப்பி இதை பண்ணிட்டு அகைன் -6/5 உள்ள கொண்டு வர வேண்டியதான். இதை முடிஞ்ச அளவு சிம்பிளை பண்ணிட்டோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, இது கட் ஆகும். அதுக்கப்புறம் 2x plus ஒரு 14/3 இருக்கும். 2x plus 14/3 இதை வந்து இப்போ -6/5 நம்ம மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகும்? 2x into -6/5 plus ஒரு 14/3 into -6/5 அவ்வளோதான். ஸோ இப்போ நமக்கு பேஸ் வந்து காமனு. இந்த நியூமரேட்டரை அப்படியே வந்து ஈக்குவேட் பண்ணிட வேண்டியதான். இது ஈக்குவேட் பண்ணி எக்ஸ் கண்டுபிடிக்க வேண்டியதுதான். ஸோ என்ன ஆகும்? 6x into -3/4 plus 9 into -3/4 equal to 2x into -6/5 plus 14/3 into -6/5. ஸோ எக்ஸை ஃபுல்லாக ஒரு சைடு வச்சுக்கலாம். என்ன வரும்? இது ஒரு 3x, இது ஒரு 2, -9x/2 -27/4 -12x/5 -28/5. ஸோ 9x/2 பெருசா 12x/5 பெருசா? இது பெருசு. 9 2ஆல் டிவைட் பண்ணால் 4.5 வரும். 12 5ஆல் டிவைட் பண்ணால் 2.4 வரும். அப்போ இதுதான் பெருசு. அப்போ இதை நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போவோம். அப்போ 28/5 -27/4 is equal to 9x/2 -12x/5. நான் எதுக்காக அப்படி சொன்னேன்? இப்போ 9/2 equal to 4.5, 12/5 equal to 2.4. அப்போ 9/x நம்ம அந்த சைடு எடுத்துகிட்டு போவோம்னு நான் எதுக்காக சொன்னேன்? மைனஸ்ல வராம இருக்கும் சார் வேல்யூ. பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அந்த மாதிரி சொன்னேன். ஏதோ ஒன்று உளறிட்டு இருக்கிறேன் அப்படின்னு இருந்துடாதீங்க. புரியலன்னா கேளுங்க, சரிங்களா? ரைட், இப்போ இதை சால்வ் பண்ண என்ன வரும்? 45x -24x divided by 10. இந்த சைடு ஒரு 4 × ஒரு 28 112 மைனஸ் ஒரு 135/20. ஓகே, இங்கே மைனஸில் வருது அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். ஸோ 0 0 கேன்சலு. 112ல் ஒரு 135 போச்சுன்னா 18 5 23 23 -23/2. இந்த சைடு ஒரு 21x 21x. ஸோ இதுலேருந்து எக்ஸோட மதிப்பு என்னது? -23 divided by ஒரு 42. அவ்வளோதான். எக்ஸோட மதிப்பை எப்படியோ கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 - 42 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு என்னது? -23/42. ஸோ -23/42. ஸோ 42 கேன்சல். 2 + ஒரு 23 √5 √25. ஸோ ஆன்சர் வந்து 5. ஓகே, இந்த பவரை ஈக்குவேட் பண்ணணும். இந்த சுற்றி விக்ஸ்ன்னு எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தான் இந்த பவரை தான் அப்படி கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதை மட்டும் கரெக்டாக ஈக்குவேட் பண்ணி கொஞ்சம் கவனமாக எக்ஸை கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஆக்சுவலி இந்த சிம்பிளிஃபிகேஷனை சால்வ் பண்ணும்போது தான் உண்மையிலேயே நம்ம ஷார்ப் ஆகும் நல்லா கால்குலேஷன் ஆஸ்பெக்டில். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் எத்தனை சம் இருந்தாலும் அதை ஒன்று விடாமல் சால்வ் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது வந்து ஒரு பேஸ் மாதிரி அடுத்தடுத்த டாபிக்ஸ்க்கு. ஓகே, எனிதிங்? ஏதாவது டவுட் இருக்கா இந்த சம்ல? சார் நோ சார். சொல்லுங்க. அந்த 2/3
பவர் 6x + 3/4 போட்டீங்க சார். அது எப்படி சார் போட்டீங்க? 2/3 இங்க இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சொல்றீங்களா? இல்ல அதுக்கு அடுத்த ஸ்டெப் சார். அதுக்கு அடுத்த ஸ்டெப் நான் அந்த 3/4 உள்ள மல்டிப்ளை பண்ணியிருக்கேன்ப்பா. 6x இன்டூ -3/4 அப்புறம் அந்த +9x அது எப்படி சார்? பிளஸ் 9 இன்டூ -3/4. இந்த 3/4 வந்து ரெண்டுத்துக்கும் பொதுவானது இல்ல. 6xக்கும் அந்த -3/5 வரும், 9க்கும் வரும்ல. ஓகே சார். இப்போ a + b இன்டூ 2 அப்படின்னு இருக்குன்னா 2a + 2b தானே அர்த்தம். பவர்ல மல்டிப்ளிகேஷன்ல சொல்றேன். அந்த மாதிரி அந்த -3/4ங்கிறது 6xக்கும் வரும், 9க்கும் வரும். அதனால ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடும் அதே மாதிரி தான். அந்த -6/5யும் 2xக்கு இன்டூ -6/5, 14/3க்கும் -6/5. ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட் சார் இந்த இப்போ அந்த லாஸ்ட் சம் சார். இது பவர் -3/4 இருக்கு, இந்த பக்கம் பவர் -6/5 இருக்குல்ல சார். 1/ன்னு வச்சுக்கிட்டா 1/ன்னு வச்சு கிராஸ் மல்டிப்ளை பண்ணா ப்ளஸ் வந்துடும்ல சார். 1/ன்னு வச்சா அந்த -3/4 வந்து +3/4 ஆயிடும்ல சார். பண்ணிக்கலாம்ப்பா. அதுக்கே இப்போ 1/, இப்போ வந்து 2/2ன்னு இருக்கு. இதை வந்து 2/-2ன்னு எழுதியிருக்கோம். அவ்வளவுதானே. அது அப்படி பண்ணா கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் சார். அதை சொன்னேன். ஓகே, அப்படி பண்ணா உங்களுக்கு ஈஸியா இருக்குதா? ஆமா சார். அப்பனா இப்படி பண்ணுங்க நீங்க. அப்ப கஷ்டமானதை பண்ணணுங்க. அப்பனா எப்படி? ஓகேவா? கஷ்டமானது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே சார். நான் மேபி கஷ்டமா சொல்லி கொடுத்தாலும் அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு வே இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல. இப்ப இதை பண்ணும்போது அந்த ஓகே பவர் பாசிட்டிவ்ல இருந்தா ஈஸியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுதுல்ல. அப்ப இதை கம்பேர் பண்ணி தான் அதை நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க இதுதான் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓகே சார். ஒருத்துக்கு ஒண்ணு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி மட்டும் விடக்கூடாது. அது என்ன கஷ்டங்கிறத கொஞ்சம் பார்த்துடணும். ஓகேங்களா? அப்பனாதான் ஈஸியா இருக்கிறது இன்னும் ஈஸியா தெரியும். இந்த மொமெண்ட்ல தான் இதெல்லாம் தோணுது. சரிங்களா? பட் அவர் சொன்ன மாதிரி இந்த -6/5 டினாமினேட்டர்ல எடுத்துட்டு போய் கூட பண்ணலாம். சரிங்களா? கொஞ்சம் குழப்பமா இருக்கும். பட் இதுல என்ன, இந்த இதை மல்டிப்ளை பண்ணும்போது இங்க ஒரு மைனஸா இருக்கு. அதனால கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மாதிரி பாக்குறது, அந்த சம்ம பாக்குறதுக்கு டிஃபிகல்ட்டா தெரியுது இல்லைங்களா? பட் நிறைய இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். மைனஸால மல்டிப்ளை பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய நடக்கும். சரிங்களா? ஓகே தானே? ஓகே சார். ஓகே நெக்ஸ்ட். ஸோ இந்த சம்ல வந்து நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னது? a/4 + b/4 + a² b². இதுக்கான என்ன ஃபார்முலா? a² + b² + ab இன்டூ a² + b² - ab. சரிங்களா? இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது வந்துடும். இது வந்து ஒரு ஃபார்முலா. ஸோ இப்போ இதுல வந்து இதை வந்து இதால டிவைட் பண்ணியிருக்கிறாங்க. a/4 + b/4 a² b² டிவைடட் பை a² b² + ab. ஸோ நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு a² + b² - ab கண்டுபிடிச்சா போதும். இதுல வந்து a வந்து என்னது? 4.6² + b வந்து 5.4² - ab. ஸோ 4.6 இன்டூ 5.4 இந்த மாதிரி கொடுத்தாலே இந்த 24.84 எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா நீங்க யோசிக்க வேண்டாம். டேம் ஷோரா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன நம்பர் வருமோ அதான் கொடுப்பாங்க. இது 24.84ங்கிறது என்னது அப்படின்னா நீங்க யோசிக்க வேண்டாம். சரிங்களா? இப்ப இந்த ஸ்டெப்லயுமே வந்து இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த கால்குலேஷனை பண்ணாம யூனிட் டிஜிட்லயே கண்டிப்பா இதை சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்ப 4.6² நம்பர் எந்த நம்பரால முடியும்? 6ல முடியும். அதே மாதிரி 4² 4ல முடியும். -6 4s are 24 4ல முடியும். 4ல தானே முடியணும். 6 4s are 24. சரி, இது 6 இல்ல. 4²ங்கிறது 16 அப்படின்னா 6ல தான் முடியும். அப்ப 6 + 6 12 -4. அப்போ 8ல தான் கண்டிப்பா இந்த ஆன்சர் முடியணும். சரிங்களா? ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. ஆப்ஷன் டி 8ல முடியிற மாதிரி. ஓகே.
ஏன்னா இந்த மாதிரி 4.6 ஸ்கொயரு 5.4 ஸ்கொயர்லாம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி கண்டிப்பா வந்து அந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க மோஸ்ட்லி. இந்த மாதிரி ஏதோ ஒரு யூனிட் டிஜிட் வச்சு சால்வ் பண்ற மாதிரி ஏதாவது அங்கங்க வச்சிருப்பாங்க. வேற வழியே இல்லைன்னா 4.6 ஸ்கொயரும் 5.4 ஸ்கொயரும் பண்ணி பார்த்துருங்க, அவ்வளவுதான். 4.6 into 5.4 வந்து 24.84ன்னு தெரியும் ஆல்ரெடி. ஓகே, ஸோ யூனிட் டிஜிட்டை கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க ஷேரா. கிளியரா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, ரைட்டு. ஸோ இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஒரு ஃபார்முலா இருக்குல்ல, a cube plus b cube plus c cube minus 3abc equal to a plus b plus c into ஒரு பெரிய ஃபார்முலா அந்த சைடு இருக்கும். கரெக்டுங்களா? இது ஒரு ஃபார்முலா இருக்கு. இப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல a plus b plus c வந்து 0 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா, a plus b plus c பண்ணும்போது 0ன்னு வந்துச்சுன்னா 0 into anything உங்களுக்கு வந்து 0ல தான் ஆன்சர் வரணும். ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது அப்போ a cube plus b cube plus c cube ஓட வேல்யூ வந்து 3 times of abc ஆகும். எப்போ அப்படின்னா a plus b plus c வந்து 0வா இருக்கும் பட்சத்தில். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷன் தான் இந்த சமுக்கு நம்ம யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி கொடுக்குறாங்கனாலே a cube b cube c cube 3 நம்பரை கியூப்ல கொடுக்குறாங்கனாலே இந்த ஃபார்முலா பேஸ்ல தான் அது கொண்டு வர போறாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க ஆட் பண்ணி பாருங்களேன். 0.221 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா அந்த மூணாவது நம்பர் வந்துடும் 0.545. சரிங்களா? அப்போ ஏவும் பியும் நீங்க கூட்டுறீங்க. a பிளஸ் பி பிளஸ் சி என்ன வருதுன்னு பாருங்க. a பிளஸ் பி வந்து 0.545 பிளஸ் சியோட மதிப்பு வந்து -0.545. சி மட்டும் இங்க நெகட்டிவ்ல இருக்கு. சரிங்களா? இப்போ சி வந்து -0.545னா இப்போ இதோட மொத்த வேல்யூ வந்து எனக்கு 0 ஆயிருது. அப்போ இந்த இடத்துல a பிளஸ் பி பிளஸ் சியோட வேல்யூ வந்து எனக்கு 0 ஆயிடுச்சு. அப்போ அப்படி 0 ஆனதுனால a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ வந்து 3abc. அதாவது டினாமினேட்டர் நான் எப்படி எழுதிக்கிடலாம் அப்படின்னா 3 into 0.324 into 0.221 into மைனஸ்ல வரும். இது இது மட்டும் மைனஸ்ல இருக்கு. -0.545. ஸோ டினாமினேட்டரா நான் இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கிடலாம் 3abc அப்படின்னு சொல்லிட்டு. எதனா அதாவது இது வந்து மைனஸ்ல இருக்கு. பட் ஆனா 3 into a into b into c தான். ஓகேங்களா? ஃபாலோ பண்றீங்களா நீங்க? சார் எஸ் சார். சார் ஓகே. ஸோ மைனஸ் இங்க போட்டுக்கிறாங்க. எதுக்கு வந்து இப்போ இங்க மேல வந்து 0.54 இருக்கு இன்டூ 0.081 இருக்கு. இங்க ஒரு 320 ஆக்சுவலி 324ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா 81 into 4. நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி சம்ஸ் இப்படி ஒரு பேட்டர்ன்ல தான் கொடுப்பாங்கிறத ஃபர்ஸ்டே யோசிக்கணும். எப்படி வந்து 0.821 நான் வந்து இதுல எப்படி எடுத்துட்டு வர்றது அப்படிலாம் கிடையாது. சரிங்க, அப்படியே அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க மோஸ்ட்லி. இப்போ இந்த 0.081 இருக்கு. இது இன்டூ 4 பண்ணனா 4 into 80 வந்து 320. ஸோ ஒரு 1 அப்போ 324 வருது. அப்போ இங்க வந்து ஒரு 5.2 இருக்கு. அதுல இருந்து நம்ம 4 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ 0.081 இன்டூ ஒரு 4 எடுத்துட்டோம் அப்படின்னா 5.2ல இருந்து ஒரு 4 எடுத்துட்டோம். அப்போ பேலன்ஸ் 1.3 இருக்கணும். இன்ட்டு ஒரு 0.51 இருக்கு. சரிங்களா? 0.51 நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 3 into 1.7 அப்படின்னு. சாரி 1.7 இல்லை, அது அப்படியே இருக்கட்டும். 0.51னே இருக்கட்டும். அப்புறம் எதுக்கு அதை நம்ம பிரிக்கணும்னு நிறைய பேருக்கு டவுட் வரும். ரைட்டு, இப்போ கேன்சல் பண்ண போறோம், அவ்வளவுதான். 0.5 அடிச்சிருவோம். 0.81 into 4 இது ரெண்டும் அப்படியே அடி வாங்கிரும். சரிங்களா? வேற என்ன இருக்கு? இந்த 0.51ல இருந்து இந்த 3 கட் பண்ணோம் அப்படின்னா இங்க வந்து 0.17 வரும். 1.3 into 0.17 பண்ணீங்கன்னா உங்களுக்கு 0.221 வந்துடும். சரிங்களா? ஸோ எல்லாமே கேன்சல் ஆகிட்டு இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. ஸோ மொத்தமா ஆன்சர் வந்து எனக்கு -1. சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஓகே, இதுல வந்து இந்த ஃபார்முலா தான் மேட்ரு. ஸோ a பிளஸ் பி பிளஸ் சி வந்து 0வா இருந்துச்சுன்னா a கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் சி கியூபோட வேல்யூ வந்து 3abc-யா இருக்கும். ஸோ அதனால டினாமினேட்டர்ல அதை நம்ம போட்டுட்டு நியூமரேட்டர்ல இதை எப்படிலாம் கேன்சல் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஓகே,
Okay, any doubt? Or shall I move on to the next question? ஓகே, அந்த தம்ஸ் அப்பயாச்சும் கொஞ்சம் கொடுங்க, அப்போதான் தெரியும் நமக்கு. புரியுதா? ஓகே தானே? ஃபாஸ்டா போறதா இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த மாதிரி இந்த பார் மாதிரி இருக்கிற சம், ஓகேங்களா? இதை வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த 22.4 பார் அப்படின்னு இருக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இதை பிரிக்கணும். இதை அந்த பார் மாதிரி இருக்கிறத கொஞ்சம் பிரிச்சு எழுதுனாதான் நமக்கு ஈஸி. எப்படி பிரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 22.4 பார்னா இப்போ 22 + 0.4 பார் இந்த மாதிரி பிரிக்கணும். சரிங்களா? இதுவும் ஒண்ணுதான். 22 + 0.4 பார்னாலும் 22.4 பார்னாலும் ஒண்ணுதான். சரிங்களா? ஸோ வேல்யூ மாறாது எதுவும். அதே மாதிரி இதையும் நம்ம பிரிக்கும் போது 11 + 0.567 பார். ஓகேங்களா? அதே மாதிரி மைனஸ், இந்த மைனஸ் வந்து இப்போ ஃபுல்லா வரணும். இங்க 33 + 0.59 பார். ஓகேங்களா? இப்படி பிரிச்சுக்கணும். ஓகே, இப்படி பிரிச்சுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிள் நமக்கு. இப்போ இந்த மைனஸ் வந்து இந்த 33 + 0.59 பார் ரெண்டுத்துக்குமே பொதுவானது. ஓகேங்களா? அதனால இப்போ இந்த மைனஸை நம்ம உள்ள பெருக்கிட்டோம் அப்படின்னா 22 + இந்த 0.4 பார். ஆக்சுவலி 0.4 பார்னா என்ன அர்த்தம்னா, பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த 4 வந்து இப்படியே ரிப்பீட் ஆகிட்டே இருக்க போகுது. அது நமக்கு எங்க போய் முடியும் அப்படின்னு நமக்கு தெரியாது. இப்போ இதே நம்ம ஃப்ராக்ஷன்ல நம்ம மாற்ற முடியும் அப்படின்னா, 4க்கு ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு 4, அதுக்கு மேல பார் இருக்கு. அப்போ 4 / 9. ஒரு டிஜிட்டுக்கு மேல ஒரு பார் இருக்குன்னா ஒரு 9ஆல நீங்க டிவைட் பண்ணணும், அவ்வளவுதான். சரிங்களா? 4 பார் இருக்கு அப்படின்னா இதோட மதிப்பு வந்து 4/9 தான். பிளஸ் 11 பிளஸ் இப்போ இந்த இடத்துல இது கொஞ்சம் ட்ரிக்கி. 0.567 பார். ஆக்சுவலி இது என்ன அர்த்தம்னா 0.5676767 இப்படி தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதை நான் ஃப்ராக்ஷன்ல மாற்றி எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, 567 இந்த டிஜிட் அப்படியே எழுதிடணும். மைனஸ் இந்த பார் இல்லாத டிஜிட் என்ன இருக்குன்னு பாருங்க, 5. இந்த பார் இல்லாத டிஜிட் வந்து 5 இருக்கா, ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கிடணும். அதுக்கப்புறம் 2 பார் இருக்கிறதுனால 2 9 போட்டுக்கிடணும். ஒரு பார் இல்லாத டிஜிட் இருக்கிறதுனால அதுக்கு ஒரு 0 போட்டுக்கிடணும். சரிங்களா? இதுதான் ப்ரொசீஜர். இந்த பார் சமைக்க எல்லாமே இதுதான் ப்ரொசீஜர். ஒரே ஒரு பார் இருக்கு, ஒரே ஒரு டிஜிட் இருக்குன்னா ஸோ 4/9 நான் போட்டுக்கிடுவேன். இப்போ இந்த 567ல 2 டிஜிட்டுக்கு மட்டும் தான் பார் இருக்கு. அப்படிங்கும்போது 567ல இருந்து அந்த பார் இல்லாத டிஜிட்டை சப்ராக்ட் பண்ணிட்டு டிவைடட் பைல 2 பாருக்கு ஒரு 2 9, பார் இல்லாத டிஜிட்டுக்கு ஒரு 0 போட்டுக்கிடணும். சரிங்களா? ஸோ இது இப்படி போட்டு எழுதும்போது 567 - 5. ஸோ 562 / 990. இது முடிஞ்சு. இப்போ இந்த மைனஸை உள்ள கொண்டு போயிடுவோம். -33 - 0.59 பார். ஸோ இங்கேயும் அதே மாதிரி கான்செப்ட் தான். 59ல இருந்து இந்த 5ஐ மைனஸ் பண்ணுங்க. ஒரு பாருக்கு ஒரு 9, ஒரு பார் இல்லாத டிஜிட்டுக்கு ஒரு 0, அவ்வளவுதான். ஸோ இப்போ இந்த 22 + 11 + இந்த -33 இது 3 0 ஆயிடுச்சு. 22 + 11 33, 33 - 33 0. இப்போ எனக்கு மிச்சம் இருக்கிறது 4/9 + ஒரு 562 / 990 மைனஸ் 59ல 5 போச்சுன்னா 54/90. சரிங்களா? இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். 9 990 90. இதுக்கு என்ன எல்சிஎம் வரும்? சார் 9 காமனா வெளில எடுத்துடலாம். 54 90 எடுத்துடலாம் சார். 9 காமனா வெளியில எடுத்துதான் ஆகணுமா? எடுக்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். இப்போ 990 நான் எல்சிஎம்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ இங்க 9 × 110 பண்ணா 990 வரும். ஸோ 4 × 110 பண்ணுங்க 440 பிளஸ் 990 × 1 தான் பண்ணணும். இங்கேயே ஒரு 1 பண்ணிட்டோம் அப்படின்னா 562. அதுக்கப்புறம் 90 × 11 பண்ணீங்கன்னா 990. 54 × 11 பண்ணீங்கன்னா என்ன வரும்? 54 × 11னா 54 × 10 வந்து ஒரு 540. அது கூட இன்னொரு ஒரு 4 ஆட் பண்ணிக்கோங்க, 594. ஸோ 440 + ஒரு 562 மைனஸ் ஒரு 594 என்ன வரும்? இங்கே 990. 440 562ல இருந்து 594 மைனஸ் பண்ணணும் அப்படின்னா -32.
ஒரு 8 28 28 4 32 -32 இல்லையா? அப்ப இந்த 440ல -32 போச்சுன்னா 408. ஓகேங்களா? புரியுதுங்களா? சார் இப்போ நல்லா செக் பண்ணுங்க. இப்போ ஆப்ஷன்ஸை செக் பண்ணுங்க. 408 டிவைடட் பை 990. நான் என்ன சொல்லியிருக்கேன், 2 பார் இருந்துச்சுன்னா 2 9, ஒரு பார் இல்லாத டிஜிட்டுக்கு ஒரு 0 இருக்கும். சரிங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ கேன்சலு, ஆப்ஷன் பி கேன்சலு, ஆப்ஷன் 3 கேன்சல். ஸோ ஒரே ஒரு ஆப்ஷன் டி தான். அதை நீங்க மாத்தி எழுதுனீங்கன்னா 412 - 4 டிவைடட் பை 990 வரும். ஸோ 412 - 4 வந்து 408 டிவைடட் பை 990. அதுதான் இங்கேயும் இருக்குது. ஓகேங்களா? சொல்லுங்க, யாரோ ஏதோ கேட்க வந்தீங்க. கிளியரா? ஓகே. ஸோ இது வந்து 0.412 பார். ஓகேங்களா? அதை நம்ம இந்த 408 பை 990 எழுதிக்கிடலாம். நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இதுல வந்து 0.01404. இதை முடிஞ்ச அளவுக்கு அந்த 10 பவர்ல எழுதணும்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 5 டிஜிட் இருக்கு. சரிங்களா? அப்ப என்ன பண்ணிக்கலாம், இன்டூ 10⁻⁻5 முடிஞ்சு போச்சு. 24 ஸ்கொயர் வந்து என்னது, 576. 6 ஸ்கொயர் வந்து 36. ஸோ சாரி 612. 612ல இருந்து ஒரு 144 மைனஸ் பண்ணணும். 8 6 4 468. ஸோ இப்போ இது முடிஞ்ச அளவு எந்த அளவுக்கு கட் பண்ண முடியும்னு பாருங்க. 68 இருக்கு, அங்கே 04 இருக்கு. அப்போ 4ஆல கண்டிப்பாக கேன்சல் ஆகணும். 117. இங்கே வந்து ஒரு 3, ஒரு 20, 351. 351னா இப்போ 117 இது 3 டைம்ஸ் அடிச்சோம்னா வந்துடும் இல்லையா? 100 × 3 போட்டால் 300, 17 × 3 போட்டால் 51. ஸோ 351 இருக்கு. ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்னது, 3 × 10⁻⁻5. ஆப்ஷன் ஏ. ஓகே. ஓகே. நெக்ஸ்ட். இந்த சம் உண்மையிலே கொஞ்சம் சிரமப்பட்டேன் நான் பயங்கரமாவே. ஏன்னா இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியல. யூனிட் டிஜிட்டு, அந்த டிஜிட்டு எதுவுமே பார்க்க முடியல. கொஞ்சம் சிரமமாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் இருந்தாலும் நான் என்ன பண்றேங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ வந்து 1.0025 இது ஓகே. 6.25 இருந்து இன்ட்டு 10⁻⁻6. ஏற்கனவே வந்து 6.25 இருக்கு. இன்ட்டு 10⁻⁻6ன்னு அர்த்தம், இந்த பாயிண்ட் இன்னும் ஒரு 5 டிஜிட் பின்னாடி, 6 டிஜிட் பின்னாடி போகணும். ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் எனக்கு வந்து 8 டிஜிட் இருக்கணும். அப்போ நான் ஒரு 0.1 2 3 4 5, அதுக்கப்புறம் ஒரு 625. இதை நம்ம இப்போ ஆட் பண்ண வேண்டியதான். இப்போ ஆட் பண்ணால் 5260 5200.1. ஸோ நியூமரேட்டர் இதுதான் 1.002560 ஓகேங்களா? இப்போ இதை 10 பவர் எழுதுனா 3 3 8 டிஜிட்டா. ஸோ 100250625 இன்டூ 10⁻⁻8. ஏதோ ஃபோன் நம்பர் மாதிரி இருக்கு. டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா வரும் 0.0025. ஆக்சுவலி சிஹெச்எஸ்எல் 2019ல கேட்டிருக்காங்க. இப்பெல்லாம் வந்து இந்த மாதிரி கேட்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். 9525 இன்ட்டு வந்து ஒரு 10⁻⁻4. ஓகே. இப்போ 5 டேபிள் கண்ணுக்கு தெரியுது, அதனால 5 டேபிள் வச்சு முடிஞ்ச அளவு கட் பண்ணுவோம். ஸோ இதையும் கட் பண்ணோம்னா நியூமரேட்டர்ல இங்கே 10⁻⁻4 வந்துடும். ஸோ இதை 5 டேபிளில் கட் பண்ணோம்னா இது ஒரு 2005 0125. இது ஒரு 1 45 9 05. திருப்பியும் 5 டேபிளில் கட் பண்ணலாம். 20050125 1905 இன்ட்டு 10⁻⁻4. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கணும். எல்லா ஆப்ஷனும் அப்படித்தான் இருக்கு. அகெயின் 5 டேபிளில் கட் பண்ணோம்னா 3 ஒரு 40 381 வருது. ஒரு 4 0 1 0 2 5. ஓகேங்களா? இதுக்கப்புறம் என்ன நம்பர்ல கட் ஆகும்னு தெரியல. ஸோ நான் பெரிய டிவிஷனுக்கே போறேன். ஸோ ஒரு 1 டைம்ஸ் வரும் 381 0 2 ஒரு 20 வருது. திருப்பி இங்கே ஒரு 0 போட்டோம் அப்படின்னா இங்கே வந்து 0 போட்டிருக்கணும்.
அப்பவும் வரல. அப்போ இந்த 2 இறக்குறோம். 2 இறக்கணும்னா 2000 எத்தனை 381 இருக்கும்? 6 × 300 போட்டா 1800, 6 × 80 போட்டா 480, 2000 தாண்டியது. அப்போ 5 தடவை போட்டாதான் வந்து வரும் எனக்கு. ஸோ 105 பார்த்தாலே 2 ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அப்போ அங்கேயும் நமக்கு இன்னும் சம் முடியல. ஓகே, இந்த மாதிரி சம்ஸ் தான் வந்து கண்டிப்பா ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா? நானா தான் ஸ்கிப் பண்ணியிருப்பேன். லாஸ்ட்ல டைம் இருந்தால் கண்டிப்பா போட்டிருப்பேன். 381 × 5 டைம்ஸ் பண்ணா என்ன வரும்? 5 8s are 40, 3 5s are 15, 19. ஸோ 1905 வருது. 2000 ஒரு 95, 97, அகெயின் ஒரு 5. ஸோ இதுக்குள்ள வந்து ஒரு 2 தடவை தான் இருக்க முடியும் இல்லைங்களா? 3 தடவைனா 1000 தாண்டிடும். ஸோ 1052ன்னு வருது. ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, இதை வேற வழியெல்லாம் என்னால் சால்வ் பண்ண தெரியல. நானும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். இப்படிதான் இதை சால்வ் பண்ணி ஆகணும். பெட்டர் யூ கேன் ஸ்கிப் திஸ் சம். ஓகேங்களா? அட்லீஸ்ட் இந்த 1.05யும் வந்து ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா கூட வந்து ஏதாவது பண்ணியிருந்துக்கலாம். பட் 2 ஆப்ஷன் 1.05 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அவங்களுடைய நோக்கமே வந்து நம்ம டைமை கன்சியூம் பண்ணணும்னா இந்த சம் மூலமா. ஓகேங்களா? ஸோ லைட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போதே நமக்கு தெரிஞ்சிடும்ல இது வந்து தேருமா தேராதானே. உடனே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடணும். மார்க் பண்ணி வச்சுட்டு லாஸ்ட்ல வந்து போட்டுக்கணும். சரிங்களா? இது இந்த சம் போகிற நேரத்தில் வேற 2 3 சம்ஸ் கண்டிப்பாக சால்வ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே, ஸோ இதோ இப்போ இதில் நமக்கு வந்து வி போர்ட் மாஸ்ன்னு வரும்போது இதுதானே ஃபார்முலா. விங்கிறது பிராக்கெட்டு, சாரி இந்த பார். ஸோ இதுதான் அந்த பாரு. பி வந்து பிராக்கெட்டு, ஓ வந்து ஆஃப். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார் தான் நீங்கள் பண்ணியிருந்துக்கணும். ஸோ 11 - 3 / 4ன்னு இப்படி எழுதிக்கலாம். ஆஃப் 8 மைனஸ் இந்த பாரை பண்ணும்போது இங்கே வந்து ஒரு -4 வருது. 8 - 4 4. ஸோ இந்த மைனஸ் உள்ள போகும்போது உங்களுக்கு வந்து +4 மாறிடும். +4. ஸோ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணோம்னா 2. ஸோ 6 + 4 10, 11 - 10, ஆன்சர் வந்து 1. சரிங்களா? ஆப்ஷன் சி. இந்த சம் ஒருத்தர் டிஃபிகல்ட்னு போட்டிருந்தாரு. எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. இந்த மாதிரி நடுவில் ஒரு சின்ன சமையாச்சு சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஓகே, ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ரைட்டு, சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? சார் எஸ் சார்னு சொன்னேன் சார். எஸ் சார் இருந்தீங்களா? ஓகே, சரி, ரைட். ஸோ இந்த சம்மில் 626 × 2912 ஃபர்ஸ்ட் டிவைட் பை தான் பண்ணணும். ஸோ 8138. இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா ஓகே யூனிட் டிஜிட் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். உதாரணத்துக்கு இப்போ ஈக்குவல் டு இது எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். சம்திங் 626 × ஒரு 2912 ஈக்குவல் டு எக்ஸ் × 8138. அப்போ எக்ஸ் வந்து என்ன நம்பரால முடிஞ்சா × 8 பண்ணும்போது 6 2s are 12, 2ல முடியணும். 8 × என்ன பண்ணுனா எனக்கு வந்து 2ல முடியும். 9 8s are 72. ஓகே, அப்ப யூனிட் டிஜிட் 9 இருக்கான்னு பாருங்க. யூனிட் டிஜிட் 9 இல்ல, 4 8s are 2ல முடியணும். அப்போ வந்து கண்டிப்பா ஆப்ஷன் பி அல்லது ஆப்ஷன் சி தான். ஏவியும் டியும் நீங்க கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ஆப்ஷன் பியா ஆப்ஷன் சியா அப்படிங்கிறதுக்கு இது சிம்பிளிஃபை பண்ணலாம். இருந்தாலும் வந்து சின்னதா ஒரு 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 கெஸ் தான். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ இங்க ஒரு 600 இருக்கு, இங்க வந்து ஒரு 2900. இது நீங்க நல்லா பாருங்க, 2900 அதாவது 3000 கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க வந்து ஒரு 8038 இருக்கு. சும்மா ஒரு இமேஜின் தான். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1/3 தானே. ஒரு 9000 சப்போஸ் இந்த இடத்துல வந்து ஒரு 9000 இருந்ததுன்னா 1/3 இருந்திருக்கும். அப்போ 626ல ஒரு 1/3ன்னு பாத்தீங்கன்னா அரௌண்ட் 200 சம்திங் தானே வரணும். 200 200 200 போட்டா தானே 600 வருது. ஓகேவா? நான் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் எடுத்துக்கல. சரிங்களா? ஸோ ஒரு கெஸ்ட்ல வந்து ஒரு 224 2ல தான் முடியுது, 224 தான் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். சரிங்களா? இல்லைன்னா இந்த யூனிட் டிஜிட் செக் பண்ணலாம். இந்த 2 விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஓகே,
இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணி தான் பார்த்தாகணும், வேற வழி கிடையாது. ஸோ அதை நான் அப்ராக்சிமேட்டாக போகிறேன். சப்போஸ் இந்த 626 இன்டூ ஒரு 8338 ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. இது வந்து ஒரு 1/3 கிட்ட தான் இருக்கு அப்ராக்சிமேட்டா. கீழே 9000 இருந்துச்சுன்னா ஒரு 1/3. இப்போ 8000 இருக்கிறதுனால வந்து 1/3 கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் வந்து பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். இல்லைன்னா ஏதாவது 2 டேபிள் ஏதாவது கட் பண்ணிட்டு போக வேண்டியதான். 2 டேபிளில் கட் பண்ணோம்னா 313 வரும். இங்கே வந்து 4069 4069. இப்போ இந்த 313 4069 கண்டிப்பாக வந்து ஏதாவது ஒரு டேபிளில் இருக்க வாய்ப்பு இருக்காது. 313 வந்து 10 தடவை போட்டோம்னா 3130 வரும் இல்லைங்களா? ஆனால் இங்கே 9ல் முடியுது, 3000க்கு அப்புறம் 4000ன்னு வருது. அப்போ ஒரு 3 தடவை நம்ம போட்டு பார்க்கலாம். 3 தடவை போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 9, ஒரு 3, 6, ஒரு 10, 1 வந்துருச்சு சரிங்களா? அப்போ இதையும் கட் பண்ணால் ஒரு 13 தடவை வருது. அப்போ 2912 டிவைடட் பை 13 டெஃபினட்டாக 200 சம்திங்கில் தான் இருக்க போகுது. இதுலேயே முடிச்சிடலாம் இல்லையா? 2 ஒரு 31 அகைன் வந்து ஒரு 2 டைம்ஸ் 52 224. ஓகே ஓகேவா? ஏதாவது சொல்லுங்க. ரைட், நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இந்த சம்லையுமே வந்து இந்த டிவைடரை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கிடணும். இந்த 7 டிவைடட் பை 7 டிவைடட் பை 7 வேல்யூ வந்து என்னன்னா 7 டிவைடட் பை 7 பண்ணாலே வந்து 1, அகெயின் 1 டிவைடட் பை 7 இருக்கு. ஸோ 1/7 வந்துடும் சரிங்களா? ஸோ அது மட்டும் மேபி நிறைய பேர் கன்ஃபியூஷன் ஆகிருந்துக்கலாம். மற்றபடி நம்ம ஆஸ் யூஷுவல் ரூல்ஸ் தான். ஸோ 7 + 8 இன்டூ டிவைட் தான் ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஸோ 7/8 ப்ளஸ் இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் 1/7. 7 டிவைடட் பை 7 டிவைடட் பை 7 1/7 டிவைடட் பை அதே மாதிரி 3 + 3 இன்டூ 3 டிவைடட் பை 3 3 டிவைடட் பை 3 ப்ளஸ் இதுவும் வந்து 5 டிவைடட் பை 5 டிவைடட் பை 5 1/5. ஸோ என்ன ஆகும்? இந்த 8 கேன்சலு, இங்கே 3 கேன்சலு, 7 + 7 + ஒரு 1/7, இங்கே வந்து 3 + 3 + ஒரு 1/5. அப்போனா 14 ஒரு 1/7, இங்கே வந்து 6 ஒரு 1/5. ஸோ 7 × 14 98 99/7 இன்டூ 5 6 are 30 31/5 5/31. ஓகே, 99 × 5 என்ன வரும்? 100 × 5 500. அதுலேருந்து ஒரு 5 கழிச்சிட்டிங்கன்னா 495 டிவைடட் பை இது வந்து ஒரு 217. ஓகே, ஸோ 495 ஒரு 217 டிவைட் பண்ணால் 2 டைம்ஸ் தான் வரணும் இல்லையா? அப்போ இந்த ஆப்ஷன் 3லாம் வராது. 2 × 217 பண்ணால் தான் 434 + ஒரு 61. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, கிளியரா? நெக்ஸ்ட். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது இப்படி ஒரு மாதிரி கொஞ்சம் இருக்கிறத நான் ஒரு ஆர்கனைஸ்டாக நான் எழுதிக்கிறேன். ஸோ 4/7 முதல்ல கொடுத்துருக்குது இன்டூ இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் 4 2s are 8 9/2 அந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் ஃபஸ்ட் நான் எழுதிக்கிறேன். டிவைடட் பை 513னா 15 16/3 ஆஃப் 2 1/2னா 5/2 மைனஸ் ப்ராக்கெட் ஓப்பன் 7 7/8னா 8 7s are 56 63 டிவைடட் பை 8 டிவைடட் பை 519னா 45 46/9 46/9 ஆஃப் அதுக்கப்புறம் 180 189/20 இது ஒரு ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ளஸ் ஒரு 1/2. ஓகே, இதுக்கு அடுத்து இப்போ இந்த ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ப்ராக்கெட் ஆஃப் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் அடிஷன் சப்ராக்ஷன் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் இதை பண்ணியிருக்கணும், அதுக்கப்புறம் இந்த டிவைடர் பைக்கு போயிருக்கணும். ஓகே, ஸோ 4/7 இன்டூ 9/2 டிவைடட் பை இது என்ன வந்திருக்கும்? 16னா 80/6 மைனஸ் 63/8 டிவைடட் பை, ஸோ இதை கட் பண்ண முடியும் 9 இதை அடித்தோம்னா 21 டைம்ஸ் போகும். அதுக்கப்புறம் இது ஒரு 23, இது ஒரு 10. 23 × 21 என்னது?
சரி அப்படி இருந்துட்டு போகுது. 23 into 21 divided by 10 ப்ளஸ் ஒரு 1/2. ஓகேங்களா? இப்போ டிவைடட் பையை மாற்றுறதுக்கு அது அப்படியே வந்து 9/2 இது இன்ட்டு பண்ணிட்டோம்னா இது ரெசிப்ரோக்கலா மாற்றி எழுதிக்க வேண்டியதுதான். இந்த டிவைடட் பையை இன்டூ மாற்றிட்டோம்னா இந்த 80/6 6/18 எழுதிக்கிறேன். மைனஸ் அதே மாதிரி 63/8 இன்டூ 10/23 இன்டூ 21 ப்ளஸ் ஒரு 1/2. ஓகே, இப்போ வேற எங்கெல்லாம் கேன்சல் ஆகுது? இந்த 21ஐயும் 63 அடிச்சிடலாம், 3 டைம்ஸ் போகும். 8ஐயும் 10ஐயும் அடிச்சோம்னா இது ஒரு 5 டைம்ஸ், இது வந்து ஒரு 4 டைம்ஸு. இதுக்கப்புறம் இந்த 2ஐயும் 4ஐயும் அடிச்சிடலாம் 2 டைம்ஸு. 2ஐயும் 40ஐயும் 80ஐயும் அடிச்சோம்னா 40. இது ஒரு 3, இது ஒரு 20. அப்படின்னா 27 ஒரு 140 மைனஸ் 15/4 into 23 என்ன வரும்? 92 ப்ளஸ் ஒரு 1/2. ஓகே, சோதிக்கிறாங்கல்ல ரொம்ப. இப்போ எல்சிஎம் வந்து 140 92 2க்கு எடுத்துமா? வேற ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? எனக்கு என்னமோ அதுதான் பெஸ்ட்னு தோணுது. 140க்கு 92க்கும் 2க்கும் சும்மா நம்ம வந்து மல்டிப்ளையே பண்ணுவோமே. 140 into 92 into 2 இதுதான் எல்சிஎம் நம்ம வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்ன பண்ணியிருப்போம்? இங்கே 27 into 92 into 2 போட்டிருப்போம். மைனஸ் 15 into 140 into 2 போட்டிருப்போம். ப்ளஸ் 1 into 2 தவிர மிச்சத்தை கொண்டு வந்திருப்போம். 140 into 92 போட்டிருப்போம். என்ன இல்லையோ அதை நம்ம மல்டிப்ளை பண்ணியிருப்போம். ஸோ இதுதானே கதையாக இருந்திருக்கும். ஸோ நான் இங்கேயே வந்து டினாமினேட்டரை வச்சு சம முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா யோசிக்கிறேன். என்னன்னா இப்போ 140 into 92 into 2 இதுல பெக்யூலியரா இருக்கிற நம்பர்லாம் பாருங்க. 7 இருக்கு. 7 into ஒரு 20, அதுக்கப்புறம் 23 into ஒரு 4 into 2 இதுதான் இருக்கு. ஸோ இந்த மல்டிபிள்ஸ்லாம் செக் பண்ணுங்க. ஒரு 4ஓட மல்டிபிள் இருக்கு. ஓகே, அதை விட 7ஓட மல்டிபிள் இருக்கு. இப்போ நியூமரேட்டர்ல எல்லாத்துலயும் 7ஓட மல்டிபிள் இருந்திருந்ததுன்னா இது கேன்சல் ஆயிருக்கும். சரிங்களா? 7 கேன்சல் ஆயிருக்கும். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இதுல வந்து 7ஓட மல்டிபிள் இல்லை. 27 into 92 into 2ல 7ஓட மல்டிபிள் இல்லை. இதுல ஒரு 140 இருக்கு, இதுல ஒரு 140 இருக்கு. ஸோ 7 கேன்சல் ஆயிருக்கும். பட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 7 கேன்சல் ஆகாதனால டேம் ஷோரா டினாமினேட்டர்ல ஒரு 7ஓட மல்டிபிள் தான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? ஸோ டினாமினேட்டர்ல 7ஓட மல்டிபிள் எங்க இருக்கு, எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3250 எடுத்தோம் அப்படின்னா 3250 எடுத்தோம் அப்படின்னா 4 times 78 பேலன்ஸ் 45 வரும். இது 7ஓட மல்டிபிள் கிடையாது. 856ம் கிடையாது. 84 வரும், பேலன்ஸ் 16 தான் வருது. 161 பார்த்தோம் அப்படின்னா 2 times 14 பேலன்ஸ் 21. ஸோ இது வந்து 7ஓட மல்டிபிள். 111 கிடையாது. ஸோ ஆப்ஷன் சி மட்டும் தான் டினாமினேட்டர்ல 7ஓட மல்டிபிள் இருக்கு. ஸோ முடிச்சிடலாம். ஒருவேளை இன்னொரு ஆப்ஷன்லயும் 7ஓட மல்டிபிள் இருக்குன்னா வேற ஏதாவது செக் பண்ணுங்க. 23ஓட மல்டிபிள் செக் பண்ணலாம். யூனிக்கா இருக்கிறத பாருங்க. பிகாஸ் 4ஓட மல்டிபிள் செக் பண்ணோம் அப்படின்னா மேபி அது கேன்சல் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் நியூமரேட்டர்ல 4 எல்லாத்துலயும் 4 இருக்கான்னு பாருங்க. எல்லாத்துலயுமே 4ஓட மல்டிபிள் இருக்குங்கிறதுனால இப்போ 4 கண்டிப்பா கேன்சல் ஆயிரும். 4 செக் பண்ண முடியாது. இந்த 7 23 இதெல்லாம் செக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இந்த சம்ம வந்து சால்வ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஒரு 1 minute பிரேக் எடுத்துக்கலாம். நீங்க வந்து என்னன்னு ஏதாவது தேர்தா எப்படி இருக்குன்னு ஏதாச்சும் கமெண்ட் சொல்லுங்க. அப்பதான் எனக்கும் ஒரு எனர்ஜியா இருக்கும். ஃபாஸ்டா போறேன்னா இல்ல ஏதாவது கத்துக்கிற மாதிரி இருக்கா? அட்லீஸ்ட் நான் தமிழ்ல தானே பேசுறேன். குட் ஆஃப்டர்நூன். குட் ஆஃப்டர்நூன் இப்பப்பா சொல்றீங்க? ஓய், இந்த மெசேஜ் எல்லாம் இப்பதான் வருது. ஓகே 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 ஓகே. ஸோ நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். இந்த சம்ல ஒரு விஷயங்களை பார்ப்போம். இப்போ 15% ஆஃப் 1.5 பிளஸ் ஒரு 0.15 டிவைடட் பை 0.1 பிளஸ் 0.01 ஆஃப் 1.1 இன்டூ 0.5 பிளஸ்
2.5 into 25 வேற லெவலில் இருக்கலாம். இப்போ வந்து டிஜிட் சம் அப்படின்னா என்னன்னா, டிஜிட் சம்னா இப்போ வந்து 234 ப்ளஸ் வேற ஏதாவது நம்பர் ஆட் பண்ணி 125 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதோடைய ஆன்சர் வந்து இப்போ இது எல்லாத்தையும் கூட்டும் போது 9 வர்ற மாதிரி பார்க்கணும். இப்போ 7ஐயும் 2ஐயும் கூட்டினா 9, ஸோ அதை விட்டுறணும். பேலன்ஸ் வந்து 7 இருக்கு, பிளஸ் வந்து ஒரு 8 இருக்கு. கொண்டாங்க. சரிங்களா? இப்போ இது கூட்டினா வந்து 15 வருதா? 7 + 8 வந்து 15. ஸோ 15னா அகைன் 1 + 5 கூட்டினா 6. இப்போ 6 வருது. இப்போ ஆப்ஷன்ஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கூட்டினா 6 வர்ற மாதிரி இருக்கணும். சப்போஸ் 7 2 3 4 இது 125. இதை கூட்டி பாருங்களேன், 5 3 7. இதை கூட்டினா என்ன வருது? இந்த 9 அடிச்சிடலாம். 3 5 பிளஸ் இந்த 7ல இருந்து ஒரு 1 எடுத்துட்டோம்னா 9, பேலன்ஸ் 6 இருக்கா? ஸோ இந்த மாதிரி 6 தான் வரும் டிஜிட் சம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்ல நீங்க கூட்டும் போது ஒரே ஒரு இதுல மட்டும் 6 இருந்துச்சுன்னா அதுதான் ஆன்சரா இருக்கும். சரிங்களா? இதுதான் அந்த டிஜிட் சம்மு. ஆனா அது வந்து ஆப்ஷனை எலிமினேட் பண்றதுக்கு தான் உதவுமே தவிர ஒரு எக்ஸாக்ட் ஆன்சரை கொடுக்காது. ஸோ அதை வந்து இந்த சம்முக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது என்ன பிரச்சனை வந்துச்சுன்னா, இந்த 2 ஆப்ஷனை செக் பண்ணி பாருங்களேன். இந்த 2 ஆப்ஷனும் ஒரே ஆப்ஷன் தான், ஆனா அந்த டெசிமலை மட்டும் தள்ளி வச்சுட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல வந்து டிஜிட்டல் சம் கான்செப்டை யூஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா? அதனால நம்ம கன்வென்ஷனலா ஒரு 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 லாஜிக்கலா இப்போ இந்த சம்மை திங்க் பண்ணலாம். இப்போ என்னன்னா 15% ஆஃப் 1.5 1.5ன்னு ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு 15% நம்ம பார்க்குறோம். சம்திங் ஏதோ வந்து ஒரு பாயிண்ட் 10%ங்கிறது என்னது 0.15. 10%ங்கிறது 0.15. அது கூட வந்து ஒரு 5% ஆட் பண்ணணும். அப்போ 0.0075. இதுதான் வந்து 15% ஆஃப் 1.5. நான் ஏன் வந்து டிவைடட் பைல 100 இல்லாம போறேன் அப்படின்னா, ஒரு லாஜிக்கலா இந்த சம்ம முடிக்கலாம், அதுக்காகத்தான். இது ஒரு வேல்யூ இருக்கு. அதுக்கப்புறம் 0.15 டிவைடட் பை 0.1, அதாவது 0.15 டிவைடட் பை ஒரு 0.1, விச் மீன்ஸ் இந்த 0.1னா 1/10 தானே. 1/10 இந்த 10 மேல போயிடுச்சுன்னா இது வந்து ஒரு 1.5 மாறிடும். அதாவது இந்த டேர்ம் ஃபுல்லா ஒரு 1.5 மாறிடும். இப்போ இதை நம்ம பார்க்குறோம். இதுல இந்த ஆஃபை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். ஆஃப் பண்ணும்போது 0.01 இன்ட்டு ஒரு 1.1. ஸோ இது என்ன ஆன்சர் வரும்? சம்திங் ஏதோ ஒரு 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 ஏதோ ஒன்று 1.1 1.0 ஏதோ ஒன்று இருந்துட்டு போகுது, ஒன்று இருக்கட்டும். சரிங்களா? இதை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்ட்டு ஒரு 0.5, அதுல ஒரு பாதி வருது. இப்போ முக்கியமான டேர்மே இதுதான். சரிங்களா? 2.5 இன்ட்டு ஒரு 25. 25யோடைய 2.5 மடங்கு, 25யோட 2 மடங்கு வந்து 50. அதுல இன்னொரு 0.5 அப்படின்னா என்ன வரும்? இது வந்து ஒரு 62.5 வருதா? 62.5 வருது. இப்போ இந்த இடத்துல எங்கேயுமே வந்து நெகட்டிவ்ல வரல. ஓகேங்களா? இது எல்லாமே ஆட் பண்ணிக்கிட்டே தான் நம்ம வரோம். அப்போ இந்த 62.5 விட கண்டிப்பா இது அதிகமா தான் இருக்க போகுது. சரிங்களா? ஸோ அப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் தான் வந்து நமக்கு வந்து அந்த தாண்டி இருக்கு. 62.2ங்கிறது 62.5 விட கம்மியா தான் இருக்கு. கண்டிப்பா அது ஆன்சரா இருக்க முடியாது. அதுக்கு தான் நான் சொல்றேன், இது எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா சம்திங் ஏதோ ஒரு வேல்யூ கொடுத்துரும். இது கூட நம்ம ஆட் பண்ணிட்டு போற மாதிரி தான் இருக்குமே தவிர எங்கேயுமே நெகட்டிவ் ஆன்சர் இல்லை. ஓகேங்களா? இப்போ லாஜிக்கலா 62.5 விட தான் ஆன்சர் பெருசா இருக்க போகுது. ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சரா இருக்கும். அதாவது நான் சொல்லி கொடுக்கும்போது தான் இதை இப்போ இவ்வளோ எக்ஸ்பிளனேஷன் பண்ண வேண்டியிருக்கு. ஒருவேளை நீங்க ஒரு ஃப்ளோல இதை சால்வ் பண்ணியிருந்தா பண்ணியிருக்கலாம். பட் இந்த 2.5 இன்ட்டு 25 வரும்போது இதுவே வந்து எனக்கு 62.5 வந்துருச்சு. அப்போ இங்க என்ன நம்பர் கொடுத்தாலும் அதெல்லாம் ஆட் பண்ணா கொஞ்சம் கொஞ்சமா ஆட் ஆகி ஏதோ ஒரு நம்பர் வரப்போகுது. ஸோ அப்போ ஆப்ஷனை நான் பார்க்குறேன். அப்போ ஆப்ஷன் பி ரொம்ப ஆப்டா இருக்கு. கண்டிப்பா நான் அதுக்கு போயிடுவேன். காட் இட்? இந்த மாதிரி கொஞ்சம் ஓவர்வியூவா இந்த மாதிரி சம்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணும். சரிங்களா? இந்த மாதிரி இங்க வதன்னு ஏதோ கொடுத்துருந்தாலும் பட் இந்த ஒரு டேர்ம்ல வந்து எல்லாமே தெரிஞ்சிருச்சு. அதுக்காக தான் நான் சொல்றேன். அப்படி இல்லைன்னா நம்ம நார்மலா 15%னா 15/100 இன்ட்டு ஒரு 1.5 பிளஸ் இது ஒரு 0.15 டிவைடட் பை ஒரு 0.1. அதுக்கப்புறம் இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணிட்டு போனோம். 1/100 இன்ட்டு ஒரு 11/10 இன்ட்டு ஒரு 1/2 பிளஸ் வந்து ஒரு 5/2 இன்ட்டு ஒரு 25. அதுக்கப்புறம் உட்காந்து எல்சிஎம் எடுத்து இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டு போட்டுக்கிட்டு இருக்கணும்.
அதுக்கு பதிலா இந்த மாதிரி கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் சம் போலாமா? ஓகே ரைட். ஸோ இது கொஞ்சம் நல்ல சம்மு. இதில் ஒன்றே ஒன்று தான். இப்போ இந்த 32 வந்து நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா 2 to the power 5ன்னு எழுத போகிறோம், அவ்வளோதான். அது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். அப்படின்னா இதை வந்து 2 to the power 5 power 4 minus 1 divided by 33 into 31 into 2 to the power 10 plus 1. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஆக்சுவலி என்ன இருக்கும்? 5 4s are 20. 2 to the power 20 minus 1 அப்படின்னு எழுதிக்கலாம் நம்ம. 2 to the power 20 minus 1. 1க்கு பவர் என்ன இருந்தாலும் அது 1 தான் வரப்போகுது. ஸோ 1 power 20ன்னு போட்டாலும் ஆன்சர் மாறப்போகிறது இல்லை. ஸோ இப்போ இந்த இடத்துல இது a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பி. ஓகேங்களா? ஸோ அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? 2 to the power 10 plus 1 into 2 to the power 10 minus 1 எழுதிக்கலாம். இது அப்படியே கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 2 to the power 10 minus 1. ஆக்சுவலி 2 to the power 10ங்கிறது 1024. இதை நீங்கள் எப்போதுமே ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? 2 power 5 வந்து என்னது 32வா? அதே மாதிரி 2 power 10 வந்து 1024, 32 ஸ்கொயர். ஓகேங்களா? அப்போ 1024 மைனஸ் 1 என்ன வரும்? 1023 டிவைடட் பை 33 இன்ட்டு 31 மட்டும் இருக்கு. ஸோ 1023ங்கிறது 3ஆல் மல்டிப்ளை ஆகக்கூடிய ஒரு நம்பர் தான். ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா இங்கே 11 வரும். 341. ஸோ 31 இருக்கு, 341 இருக்கு. ஸோ அதுவும் ஒரு 11 டைம்ஸ் போகும். 11 டிவைட் பை 11 1 தான் வரும் ஆன்சர். ஆப்ஷன் பி. சரிங்களா? சார் சொல்லுங்க சார். ஆக்சுவலி இந்த சம்ம வந்துட்டு அந்த 32 பவர் 4 இருக்குல்ல சார், அதை வந்து நான் பிரிச்சுக்கிட்டேன் சார். 32 ஸ்கொயர் தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து 32 ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர், அப்புறம் இன்னொன்று 32 ஸ்கொயர் பிளஸ் 1 போட்டிங்களா? ஹலோ ஆமா சார், இந்த மாதிரி சார் போட்டோம். ஹலோ சார் கேக்குதுங்களா? இப்போ இப்படி போடும்போது அந்த 33யும் கீழே உள்ள அந்த 31ம் கேன்சல் ஆயிடும் சார். சரி ஓகே ஓகே. அது ஒரு வே. நான் ஒரு வே. இப்போ இந்த 2 power 10 அப்படி டைரக்டா கேன்சல் ஆயிருதுல, அதனால நான் அப்படி போட்டேன். சரிங்களா? இந்த வேல்யூ தெரிஞ்சிருந்துன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிள் தான். 2 to the power 10 வந்து 1024. ஓகே, நீங்க சொன்ன மாதிரியே பண்ணலாம். 32 plus 1 into 32 minus 1. அப்போ 33 கேன்சல் ஆகும். எப்படி இதுவும் 2-3 ஸ்டெப் எடுத்துட்டு போகும்ல ஷுவரா? இதுக்கு வந்து 2 power 5 2 power 20 போட வேணாம் சார். ஆனா வந்து ஓகே ஓகே காட் இட். ஓகே 32 ஸ்கொயர் மைனஸ் 1 வந்து 32 பிளஸ் 1 33, 32 மைனஸ் 1 31 போட்டுக்கிறீங்க. 32 ஸ்கொயர் பிளஸ் 1 வந்து ஆல்ரெடி இந்த 2 power 10 பிளஸ் 1. ஓகே ஓகே, அந்த மாதிரியே பண்ணலாம். ஓகே சார். ஓகே, நெக்ஸ்ட் டைம் போலாமா? நான் புதுசா ஒரு மெத்தட் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. சரிங்களா? இப்படிதான் சமாளிக்க வேண்டியதா இருக்கு. ஓகே, இந்த கொஸ்டின்ல வந்து 100 ஸ்கொயர் மைனஸ் 99 ஸ்கொயர் பிளஸ் 98 ஸ்கொயர் மைனஸ் 97 ஸ்கொயர் அப் டு 12 ஸ்கொயர் மைனஸ் 11 ஸ்கொயர். ஸோ a மைனஸ் பி இன்ட்டு a பிளஸ் பி. அப்போ 199 இன்ட்டு 1 வரப்போகுது. இது வந்து ஒரு 195 இன்ட்டு 1 வரப்போகுது. அடுத்து ஒரு 191 இன்ட்டு 1 வரப்போகுது. லாஸ்ட்டு 33 இன்ட்டு 1 வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ ஏபி ஃபார்முலா போடணும். அது என்னது? n/2 sum is equal to n/2 into a plus l. L is equal to a plus n minus 1 into d. ஏங்கிறது ஃபர்ஸ்ட் டேர்ம் 199. டிங்கிறது காமன் டிஃபரன்ஸ் -4. லாஸ்ட் டேர்ம் ஆல்ரெடி தெரியும் 33ன்னு. இப்போ இதுலேருந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? ஸோ 33 is equal to 199 plus
n-1 into -4 என்ன வரும்? 33ல ஒரு 199 போச்சுன்னா 200ல 37 போச்சுன்னா 167, அப்ப 166. Yes, sir. 199ல 33 661. ஸோ -166. எங்க தப்பு பண்ணியிருக்கேன் நானு? சார் லாஸ்ட் டைம் 23 சார். 23. கொஞ்சம் ஆர்வ கோளாறுல போட்டேன். லாஸ்ட் டைம் வந்து 23. ஸோ 23ன்னு வந்தா 176. 176 டிவைடட் பை ஒரு 4. அப்ப என்ன வரும்? 44 ஈக்குவல் டு n-1. என்னோட வேல்யூ வந்து 45. ஸோ சம் வேணும் அப்படின்னா 45/2 ஏ வந்து 199 பிளஸ் ஒரு 23. ஸோ 45ஓட மல்டிபிள் இருக்கு. அப்போ 9ஓட மல்டிபிள் தான் ஆன்சரு. 9ஓட மல்டிபிள் செக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது, செகண்ட் ஆப்ஷனும் கிடையாது, தேர்ட் ஆப்ஷன் 9ஓட மல்டிபிள், ஃபோர்த் ஆப்ஷனும் 9ஓட மல்டிபிள். வச்சுட்டாங்களா? ஸோ கண்டிப்பாக அப்போ 5ல முடியுதான்னு பார்த்துட வேண்டியதான். 222 டிவைடட் பை 2 0ல முடியல இல்லைங்களா? 111 5ல தான் முடியுது. அப்போ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். என்னங்க எதை சொல்ல வந்தீங்களா? சொல்லுங்க. சார் 5ல முடியுதுன்னு சொல்லுவாங்க. 5ல முடியுற நம்பர், அவ்வளோதான். இந்த ஃபார்முலா தெரியணும், அவ்வளோதான். ஏபி ஃபார்முலா. சரிங்களா? இந்த 2 ஃபார்முலா தெரிஞ்சுன்னா எல் வந்து லாஸ்ட் டேர்மு, ஏ வந்து ஃபர்ஸ்ட் டேர்மு, டி வந்து காமன் டிஃபரன்ஸ், என் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் சம் போலாமா? சொல்லுங்க. இந்த சம்ம நீங்க இப்படி கூட சால்வ் பண்ணால சார். 900 a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்டா. ஸோ a மைனஸ் b a பிளஸ் b. a மைனஸ் b போடும்போது 1 அது 1 தானே நெக்லெக்ட் ஆயிடும். ஸோ 100 பிளஸ் 99 பிளஸ் அப்படி போயிட்டே இருக்கும். அப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் 100 வச்சு அப்படி கூட பண்ணலாம். இப்போ இந்த அடிஷன் 199 195 கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல, அதனால சார். புரியல. 100 பிளஸ் 99 அது எப்படிங்க வரும்? 100 ஸ்கொயர் மைனஸ் 99 ஸ்கொயர் இருக்கா? ஆமா. a ஸ்கொயர் மைனஸ் ஸ்கொயர். ஸோ a பிளஸ் b இன்டு a மைனஸ் b. a மைனஸ் b எல்லாத்தோட டிஃபரன்ஸ் இதுதான். ஸோ அது அந்த டேர்ம் எல்லாமே நெக்லெக்ட் ஆயிடும். இப்போ 100 பிளஸ் 99 பிளஸ் 98 அப் டு 11 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த அடிஷன் கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. 100 பிளஸ் 99 அதுக்கப்புறம் என்ன சொல்றீங்க? ஓ, இப்படியே போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறீங்களா? நீங்க லாஸ்டா நம்பர் சிஸ்டத்துல எப்படிதான் ஒரு சம் சால்வ் பண்ணீங்க? ஓகே, இப்படியே போயிட்டே இருக்குமா இது? சார் அதான் சார். இப்போ 100 ஸ்கொயர் மைனஸ் 99 ஸ்கொயர் வந்து ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மட்ல இருக்கு. ஓகே சரி ஓகே இருக்கும். இப்படியே போயிட்டு லாஸ்ட்ல 11 வரைக்கும் வருதா? அப்போ n இன்ட்டு n-1/2 அந்த மாதிரி போட்டுருந்தீங்களா? இல்ல சார், இப்ப இப்படி போட்டதான் இப்ப நம்ம ஆட் பண்ணி கண்டுபிடிச்சோம்ல. நேரா வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்க்கு இந்த லாஸ்ட் நம்பர் மைனஸ் ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் பை டிஃபரன்ஸ் பிளஸ் 1 நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிச்சு சம்ல வந்து n/2 l பிளஸ் a அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி டைரக்டா போட்டுடலாம். ஓகேங்க. ஓகே, அந்த மாதிரியே பண்ணலாம். 11ல இருந்து ஆரம்பிச்சு 100 வரைக்கும் போகுது. ஸோ நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறோம், அப்படிதானே? ஆமா சார். ஓகே, இந்த இடத்துல 45 வருது, ஆனா அங்க வந்து வேற மாதிரி வரும்ல நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். ஸோ நீங்க அங்கேயே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓ, இந்த 1ல இருந்து 10 வரைக்கும் இருக்கிறத மைனஸ் பண்ணிட்டு போயிடலாண்ணே. அதாவது இப்ப லிட்ரலி இந்த சம்முடைய கான்செப்ட் வந்து என்னன்னா 11 12ல ஆரம்பிச்சு அப்படியே 100 வரைக்கும் போகுது இல்லையா? மொத்தம் 90 டேர்ம் பண்ணா. அப்ப என்ன சொன்னீங்க? சம் வந்து n/2 இன்டூ a பிளஸ் எல். ஸோ 90 டேர்ம் இருக்கு. ஓகேங்க, சூப்பருங்க. இதுதான், இந்த ஃபயர் தான் எதிர்பார்க்குறேன் நான். ஸோ 45 இன்டூ 111.
நைஸ். தேங்க்யூ சார். ஆ இதே ஸ்பிரிட்டோட இருங்க, சீட்டில் கிளியர் பண்ணிடலாம் அசால்ட்டா. ஓகே, அடுத்து இந்த சம்ல என்ன பண்ணுவோம்? மிக்சடு ஃப்ராக்ஷன்ல இருக்கு. 99 ஃபுல்லா ஒரு சைடு எடுத்துட்டு அப்படியே கொண்டு போக வேண்டியதுதான். சரிங்களா? லாஸ்ட்ல 67/99 இருக்கும். இங்கே ஒரு 99 இருக்கும். இப்போ 11ல ஆரம்பிச்சு 11 + 13 + 15 + 17 இப்படியே போய்கிட்டே இருக்கும். லாஸ்ட் 67. ஸோ இதுலயும் லாஸ்ட் டேர்ம் தெரியும், ஃபர்ஸ்ட் டேர்ம் தெரியும், நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் தெரியணும். இப்போ இது எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்கோ அதே மாதிரி அத்தனை 99 இருக்கும். ஓகேங்களா? ஸோ A = 11, L = 67, D = 2. என்ன வேணும் நமக்கு? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இஸ் ஈக்குவல் டு L - A டிவைடட் பை D + 1 இல்லையா? இது வந்து L = A + n - 1 × D. இந்த ஃபார்முலா தான் இந்த மாதிரி மாற்றி எழுதியிருக்கிறோம். n = L - A. ஸோ 67 - 11 டிவைடட் பை 2 + 1 என்ன வரும்? 66, 56, 28, 29. ஸோ என்னோட மதிப்பு வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து 29 இருக்கு. அப்போ இந்த 99ம் 99 இருக்கணும். அப்போ 99 29 × ஒரு 99 பிளஸ் இதுலேருந்து இந்த 99 காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா 11 + 13 + அப்படியே அப் டு 67 வரைக்கும் போகும். சரிங்களா? ஸோ இதில் வந்து 1/99 ஃபர்ஸ்ட் இப்போ சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 29/2 n/2 × A + L. அதே ஃபார்முலா. இது பிளஸ். அகெயின் என்ன பண்ணுவோம்? 68 ஒரு 78 டிவைடட் பை 2 பண்ணோம் அப்படின்னா 39. அப்போனா ஒரு 29 × ஒரு 39 டிவைடட் பை ஒரு 99, 29 × 99 இப்படி இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? இதுல இருந்து 29 காமனா வெளில எடுத்துட்டோம் அப்படின்னா 99 பிளஸ் ஒரு 39 டிவைடட் பை 99 வரும். இதை 3 டேபிள் அடிக்கலாம். 13, இது ஒரு 33. சரிங்களா? அப்போ 29 × ஒரு 33 × ஒரு 99 பிளஸ் ஒரு 13 பை ஒரு 33. ஸோ இப்போ யூனிட் டிஜிட் செக் பண்ணலாம். 3 9s are 27. 7 + 3 0. 0ல முடியணும். எல்லாமே 0ல முடியுதா? சுத்தம். வேற வழியில் இதை பண்ணி தான் ஆகணும். 33 × 99 என்ன வரும்? 33 × 100 வந்து ஒரு 3300. அதுலேருந்து ஒரு 33 கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு 7, ஒரு 6, ஒரு 2, ஒரு 3. 3267 ப்ளஸ் ஒரு 13. அப்போ 3280. 29 × 3280 டிவைடட் பை 33. இப்போ இந்த 0 விட்டுட்டு 9 8s are 72. ஸோ 20ன்னு முடிகிற மாதிரி. பாயிக்கலாம், எல்லாத்துலேயும் 20 முடியுது. நமக்குனே வருவாங்க போல. சரி பண்ணிருங்க, அவ்வளோதான். 328 × 29 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? சீக்கிரம் சொல்லுங்க. என்னாச்சு? சார் 9512. ஆப்ஷன் பியா? ஓகே. ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இந்த 99 தனியாக பிரிக்கணும். அதுக்கப்புறம் இந்த 11/99, 13/99 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதுலேருந்து 1/99 காமனாக எடுத்துட்டு இது வந்து நம்ம நார்மல் ஏபி ஃபார்முலாவில் ஆட் பண்ணி எடுத்துட்டு வரணும். ஓகே சார், இது 8ஓட நெக்ஸ்ட் போலாம். 8ஓட மல்டிபிள் செக் பண்ணலாமா? யாருப்பா நீங்க இப்பதான் சொல்றீங்களா? அப்படியே சொல்லலாமா? 280. 2 மட்டும் தான் சார். சரி, ஓகே. 280 8ஓட மல்டிபிள் செக் பண்ணலாம். லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல மல்டிப்ளை ஆகணும். 220 ஆகாது, 120 ஆகும். சார் 0 ஆப்ஷன் பியும் 0 விட்டுட்டு பண்ணலாமா? இல்ல 0 விட்டு 328 அந்த 328 வருது சார். 0 விடும்போது
அதுல ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கும். இந்த ஜீரோவை நம்ம வந்து அப்படி இன்டூ 10. ஆமா சரி ஓகே, எல்லாத்துலயும் ஜீரோ இருக்கிறதுனால வந்து விட்டுக்கலாம். ஓகே, ஆப்ஷன் பி மட்டும் தான் 8ஓட மல்டிபிள். ஓகேப்பா, இந்த மாதிரி 8ஓட மல்டிபிள் 9ஓட மல்டிபிள் அதெல்லாம் கொஞ்சம் தீவிரமா பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஓகே. ஸோ இப்போ ஏயோட மதிப்பு வேணுமா? இப்போ இதை பார்த்தாலே தெரியுது இல்லையா, 0.0004ன்னு இருக்கு ரூட்டுக்குள்ள. ஓகேங்களா? அப்போ என்ன எழுதிக்கலாம், 4 டிவைடட் பை ஒரு 10 to the power 4. 4 டிவைடட் பை 10 to the power 4 இன்டூ, அதே மாதிரி இங்கே வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 8 டிஜிட் இருக்கா. ஸோ 8 டிவைடட் பை 10 to the power 8, 10 to the power 6, சாரி. அவங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இது கியூப் ரூட்டு, அதே மாதிரி டிவைடட் பை. ஸோ இப்போ இந்த இடத்துல மட்டும் பார்த்தீங்கன்னா 16,000 இருக்கு, ஆனால் பவர் 4th ரூட்ல இருக்கு. இங்கே ஒரு 810 இருக்கு, பவர் 4th ரூட்ல இருக்கு. ஸோ அது ரெண்டும் மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா உள்ள மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 16,000 இன்டூ ஒரு 810, ரெண்டுமே பவர் 4th ரூட்டுங்கிறதுனால நம்ம இப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா நமக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிரும். 16 இன்டூ 81 இன்டூ 10 to the power 4, இது வந்து ஒரு 4th ரூட்டு. அப்போனா இந்த 16க்கு ஒரு 2 எடுத்துடலாம், இந்த 81க்கு ஒரு 3 எடுத்துடலாம், இந்த 10 to the power 4க்கு ஒரு 10 எடுத்துடலாம். ஓகேங்களா? நான் என்ன பண்றது புரியுதா? 4 டிவைடட் பை 10 to the power, இப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம்னா 2 டிவைடட் பை 10 ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி 8க்கு கியூப் ரூட் எடுத்தா 2 வரும், 10 to the power 6க்கு கியூப் ரூட் எடுத்தா 10 ஸ்கொயர் வரும். சரிங்களா? அதே மாதிரி டினாமினேட்டர்ல 125,000, இதுக்கு வந்து கியூப் ரூட் எடுத்தோம்னா 50 இன்ட்டு 50 இன்ட்டு 50 தான் வந்து 125,000 இல்லைங்களா? அதே மாதிரி மிச்சம் இருக்க ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிட வேண்டியதான். 16,000 810 மல்டிப்ளை பண்ணா 4th ரூட்ல இருக்கு. ஸோ 16க்கு ஒரு 2, 81க்கு ஒரு 3, 10,000க்கு ஒரு 10, இதுதான் வந்து வந்திருக்கும். இன்ட்டு ஒரு 50, இதுதான் டினாமினேட்டர். ஸோ இப்போ நியூமரேட்டரை நான் அப்படியே எழுதுறேன், ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அதை போட்டேன். மற்றபடி நம்ம அப்படியே போட்டே நம்ம 4/10,000 அப்படின்னா இப்போ 2/100 இன்டூ 8 ஒரு 10 to the power 6னா 2/100 அகைன். இதுதான் ஏ. இங்க எல்லாமே 10 to the power மைனஸ்ல வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியே வைப்போம். இங்கே ஒரு 0 இருக்கு, இங்கேயும் ஒரு 0 இருக்கு. இப்போ 2 இன்டூ 2 இன்டூ 10 to the power -6 டிவைடட் பைல 2 இன்டூ 3 இன்டூ 5. ஓகே, ஸோ 2 கேன்சல். வேற ஏதாச்சும் கேன்சல் ஆகுதா? டூ பை 15 இன்டூ 10 to the power -6. கரெக்ட் தானே? ஏயோட வேல்யூ இது தானே? ஏதாவது மிஸ்டேக் இருக்கா? அதே மாதிரி பியோட வேல்யூ 0.729 கியூப் ரூட் இருக்கு. அப்போ 729/1000 போட்டிருப்போம், 9/10ன்னு போட்டுக்கலாம். இன்டூ அதே மாதிரி 0.0016 டிவைடட் பை 10,000 அப்படின்னா 2/10 டிவைடட் பை 0.16 ஸ்கொயர் ரூட் எடுத்திருக்கோம். ஸோ 4/10 வரும். ஓகேங்களா? ஸோ 4/10 இப்போ இன்டூ 10/4ன்னு போட்டுக்கலாம். டினாமினேட்டர் அழிச்சிரும். ஒரு 10 கேன்சல், ஒரு 2, 9/20. என்ன கேட்குறாங்க? ஏ இன்டூ பி. ஸோ 2/15 இன்டூ ஒரு 10 to the power -6 இன்டூ ஒரு 9/20. கரெக்டாக போடுறானா இல்லை ஏதாவது மிஸ்டேக் பண்ணுறானா? ஏதாவது பண்ணால் சொல்லுங்க. இது ஒரு 10 வரும், இது ஒரு 3, இது ஒரு 5. அப்போ 3/5 இன்டூ 10 to the power -7. இந்த 10 மேலே போயிடும். ஸோ ஆப்ஷன் சி தான் இதுக்கான ஆன்சர். கியூப் ரூட்டா ஸ்கொயர் ரூட்டா? ஒரு நிமிஷம். கியூப் ரூட்டா ஸ்கொயர் ரூட்டான்னு மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். கியூப் ரூட்னா டிவைடட் பை 1000 பண்ணிக்கணும், அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. இப்போ 8 வந்து 2 கியூப், அதே மாதிரி 16னா 4 ஸ்கொயர் 2/4, அப்போ 4th ரூட்டு கொடுப்பாங்க. ஓகே, யாருக்காச்சும் டவுட் இருக்கா இந்த சம்ல? நான் எதை எப்படி பண்ணியிருக்கிறேன்னு புரியலன்னா இப்போவே கேட்டுக்கோங்க.
இல்லை நெக்ஸ்ட் டைம் போகலாமா? சீரியஸாக கேட்குறேன். நான் பண்ணுறதுல ஏதாவது புரியலன்னா கேளுங்க. 16,000 இன்ட்டு 810 எப்படி பண்ணினேன், இந்த 2 வேலையும் எப்படி பண்ணினேன் அதெல்லாம் தெரிஞ்சிச்சா? நம்மளால டைரெக்டாக அதை பண்ணியிருக்க முடியாது. அதாவது 16,000க்கு 4th ரூட் இருக்கு, இப்படி இருக்கு. ஆக்சுவலி இதுக்கு என்ன அர்த்தம்? 16,000 பவர் 1/4 நம்மளால இதை எடுத்திருக்க முடியாது, 1000 இருக்கும். அதனால இன்டூ அந்த 810 பவர் 1/4 இருக்கு. ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்ற மாதிரி கிடைச்சிரும். இப்போ வந்து ஈஸி. இந்த 16க்கு ஒரு 16 எடுத்துக்கலாம், 81 எடுத்துக்கிடலாம், அகைன் ஒரு 10,000 எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு இப்போ எல்லாத்துக்கும் 4th பவர் இருக்கு. இது வந்து 2 to the power 4, இது வந்து 3 to the power 4, இது வந்து 10 to the power 4. ஸோ அந்த 4th பவர் ஃபுல்லாக கேன்சல் ஆகி 2 into 3 into 10ன்னு வந்திருக்கும். அந்த ஒன்று மட்டும் தான் இதில் வந்து கொஞ்சம் புரியாத விஷயம், மற்றபடி எல்லாமே ஈஸி தான். ஓகே, நெக்ஸ்ட் இன்னும் ஒரு 4 சம்மு முடிச்சிடலாம். ஸோ அகைன் நான் அப்போ சொன்னால அது மாதிரியே தான் 312 இருந்து -3 பண்ணுங்க, 2 பாருக்கு 2 9, அப்புறம் ஒரு 0. ஓகே, a + b + c தானே. 415 இருந்து -ஒரு 4 பண்ணுங்க, 0 ப்ளஸ் சிக்கு பதிலாக 309 -30 பண்ணணும், ஏன்னா 9க்கு மட்டும் தான் பார் இருக்கு. அப்போ இந்த இடத்துல 900 பண்ணணும், சரிங்களா? ஏன்னா ஒரு பாருக்கு ஒரு 9, 2 பார் இல்லாத நம்பர் இருக்கு, அதுக்கு 0 எடுத்துக்கிடணும். ஓகே ரைட். ஸோ இப்போ இது வந்து 309 divided by 990 plus 411 divided by 990 plus 279 divided by 900. ஓகேங்களா? இப்போ இந்த 990 காமனாக இருக்கிறதுனால அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 420, ஒரு 720 ப்ளஸ் ஒரு 279/900. ஸோ 9 டேபிளால் கட் பண்ணுங்க, 0 0 கட்டு. இதை கட் பண்ணோம்னா 31/100. இதை கட் பண்ணால் 8/11. ஸோ டினாமினேட்டரில் 11,000 இருந்திருக்கும். $800 + 31 × 11 என்ன வரும்? 341. ஸோ 1141 டிவைடட் பை 1100. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஓகே, எக்ஸாம் போலாமா? ஸோ இந்த சமமே வந்து நமக்கு அதே தான், அந்த a + b + c வந்து 0 இருந்தால் a³ + b³ + c³ வந்து 3abc இருக்கும், சரிங்களா? அந்த கான்செப்ட்ல தான் இதை எடுத்திருக்காங்க. இப்போ டினாமினேட்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா a - 2b இதுதான் மொத்தமான ஏன்னு வச்சுக்கோங்க, ப்ளஸ் 2b - 4c ப்ளஸ் 4c - a. ஸோ இதை பார்த்தீங்கன்னா 2b 2b கேன்சல், 4c 4c கேன்சல், a கேன்சல். ஸோ 0 ஆயிடுது. a + b + c வந்து 0 ஆயிடுது. அப்போ டினாமினேட்டர் என்னவா இருந்திருக்கும்னு பார்த்தீங்கன்னா 3abc. 3 × a - 2b, 2b - ஒரு 4c இன்ட்டு 4c - ஒரு a. இதுதான் டினாமினேட்டர். இப்போ நியூமரேட்டரும் அதே மாதிரி தான் இருக்கணும், சரிங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? a² - 4b² the whole cube. நியூமரேட்டரை பொறுத்த வரைக்கும், அதாவது ஏங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா a² - 4b² இது ஒன்று, ப்ளஸ் இப்போ இந்த டேர்ம்ல இங்கே நமக்கு 4b² இருக்கு, ஆனால் செகண்ட் டேர்ம்ல 64 வெளியில இருக்கு, சரிங்களா? 64ங்கிறது என்னது? 4³ 64ங்கிறது வந்து 4³, சரிங்களா? அந்த 4 நீங்க உள்ள எடுத்துட்டு போனீங்க அப்படின்னா இந்த டேர்ம் எப்படி ஆயிருந்திருக்கும் அப்படின்னா 4b² - 16c² வந்திருக்கும், சரிங்களா? அப்போ 4b² - 16c² தான் வந்து அடுத்த டேர்ம், பிளஸ் 16c² - a². இதுதான் அந்த இது a, இது வந்து b, இந்த இது வந்து c. ஸோ a + b + c வந்து 0 ஆயிருக்கும் பாருங்க. அப்போ a + b + c வந்து 0 ஆயிடுச்சுன்னா a³ + b³ + c³ = 3abcன்னு வந்திருக்கும். அப்போ நியூமரேட்டர்ல என்ன வந்திருக்கும்? 3 × abc. a வந்து என்னது? a² - 4b², இது ஒன்று. b வந்து என்னது? 4b² - 16c². c வந்து 16c² - a². ஓகேங்களா? இதுக்கப்புறம் அகெயின் என்ன பண்ணியிருப்பாங்க?
இப்போ இந்த a minus 2b சாரி இந்த a minus 2b 2b minus 4c 4c minus a இது எல்லாமே கேன்சல் ஆகிருக்கணும். நியூமரேட்டரில் a ஸ்கொயர் மைனஸ் 4b ஸ்கொயர் இருக்கு. அப்போ a பிளஸ் b இன்ட்டு a மைனஸ் பின்னு போடணும். ஸோ a பிளஸ் 2b இன்ட்டு a மைனஸ் 2b அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ a பிளஸ் 2bன்னு இருக்கிற மாதிரியான ஆன்சர் தான் வரணும். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிடையாது. அதே மாதிரி 4b ஸ்கொயர் மைனஸ் 16b ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? 2b பிளஸ் 4c இன்ட்டு 2b மைனஸ் 4. ஸோ 2b மைனஸ் 4c 2b மைனஸ் 4c கேன்சலு 2b பிளஸ் 4c வரணும். அதாவது அதில் 2வை காமனாக எடுத்துட்டா b பிளஸ் 2c இருக்கும். ஸோ b பிளஸ் 2c தான் அந்த ரெண்டு அடுத்த 3 ஆப்ஷன்லையுமே இருக்கு. ஓகே டன். ஆனால் வந்து b பிளஸ் 2c ஓகே இருக்கட்டும். அடுத்து 16c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் வந்து 4c பிளஸ் a 4c மைனஸ் சின்னு வந்திருக்கும். 4c பிளஸ் a 4c மைனஸ் a மைனஸ் a கேன்சல் ஆயிருக்கும். அப்போ இதில் நம்ம ஒரு 2வை காமனாக வெளியே எடுத்தோம். அந்த 2 தான் இங்கே இருக்குது ஆப்ஷன் பியில். ஆப்ஷன் சியில் 2 இல்லை, ஆப்ஷன் டியில் 4 இருக்குது. ஸோ ஆப்ஷன் சியும் கிடையாது, ஆப்ஷன் டியும் கிடையாது, ஆப்ஷன் பி தான். சரிங்களா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலா தான் மேட்ரு. a கியூப் பிளஸ் b கியூப் c கியூப் ஈக்குவல் டு 3abc. அதுக்கப்புறம் a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்மேட்டில் அது இருக்குது. அதே மாதிரி அந்த 64 வெளியில் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை மட்டும் 4 கியூப்னு போட்டுக்கணும், உள்ள மல்டிப்ளை பண்ணிடணும். சரிங்களா? கிளியரா இந்த சம்மு? லாஸ்ட் 2 சம்ஸ். ஓகே. ஸோ இந்த சம்மில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் இருக்கு. ஸோ இப்போ இதையும் ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ஈக்குவேட் பண்ணணும், ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணணும் இல்லையா? இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து ஃபுல்லாகவே நம்ம இப்படி இது உள்ளே எடுத்துக்கிட்டோம். 38 மைனஸ் 5√3 டிவைடட் பை 26 பிளஸ் 7√3. அடுத்த எண்ட் ஆஃப் த டே நம்ம இந்த ரூட்டை வந்து எப்படியாச்சும் தூக்கணும். ரூட்டை எப்படியாச்சும் தூக்கணும்னா இதை வந்து ஒரு ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு வரணும். சரிங்களா? ஸோ அப்படி கொண்டு வர்ற மாதிரி தான் இதை கொடுத்துருப்பாங்க. அப்படி கொண்டு வரும்போது நமக்கு வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab இதுதான் வந்து a பிளஸ் b தி ஹோல் ஸ்கொயர் இல்லையா? ஸோ இப்போ இங்கே வந்து 2abங்கிற ஒரு நம்பர் வந்து இந்த மைனஸ் 5√3ல இருக்கணும். ஆனால் அங்கே வந்து 2abயே இல்லை. நான் வந்து ஏவை வந்து எப்படி 2 ஏவை வந்து √3 இல்லை பிஏ வந்து 5ன்னு எடுத்தாலும் ஒரு 2 அங்கே மிஸ் ஆகுது. கண்டிப்பாக இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்லையும் கொடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த 2வை உருவாக்குறதுக்காக நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா மேலேயும் கீழேயும் நான் 2வால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படி பண்ணும்போது 76 மைனஸ் 2 இன்ட்டு 5 இன்ட்டு √3 டிவைட் பை 52 பிளஸ் 2 இன்ட்டு 7 இன்ட்டு √3 இப்படி வந்துடும். ஓகேவா? இப்போ வந்து a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் பிளஸ் 2ab ஃபார்மேட்டில் இது இருக்கு. சரிங்களா? இப்போ இதுல வந்து 2 இது வந்து ஏன்னு எடுக்கிறோம், இது வந்து பின்னு எடுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இன்ஸ்டன்டா நம்ம மைண்ட் அப்படிதான் தோணும். ஏ பின்னு எடுத்தோம் அப்படின்னா a ஸ்கொயர் வந்து 25 b ஸ்கொயர் வந்து 3 அப்போ 28 தான் வருது. ஆனா எனக்கு a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் வந்து 76 வரணும். ஸோ இது பாசிபிள் இல்லை. அப்ப என்ன பண்ணுவோம்? அப்போ இன்னும் மிச்சம் என்ன இருக்குன்னா 2 இன்ட்டு 5√3 இன்ட்டு ஒரு 1ங்கிறது அங்கே மறைஞ்சுதான் இருக்கு இல்லையா? அப்போ இதை வந்து நான் வந்து a ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து பின்னு எடுத்துக்கிறேன் அப்படின்னா இப்போ a ஸ்கொயர் நான் பண்ணுறேன் 5√3 ஸ்கொயர் பண்ணேன் அப்படின்னா 25 இன்ட்டு 3 75 வருது. ப்ளஸ் b ஸ்கொயர் வந்து ஒரு 1 76 வருது. ஸோ எனக்கு 76 வந்துருச்சு. அப்போ a வந்து 5√3 b வந்து 1. சரிங்களா? அப்போ இது எப்படி எழுதிக்கலாம்? 5√3 மைனஸ் 1 தி ஹோல் ஸ்கொயர். இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா இந்த டேர்ம் வந்துடும், நியூமரேட்டரில் இருக்கிற டேர்ம் வந்துடும். ஓகேங்களா? இப்படி தான் இதை கண்டுபிடிச்சி ஆகணும், வேற வழி கிடையாது. 2abயை வச்சு தான் நம்ம கொண்டு போகணும். இந்த வீடியோ இந்த லைவ் ரெக்கார்டிங் எப்படியும் இந்த செஷன் வந்து ரெக்கார்டிங்காகவும் இருக்கும். நான் ஒருவேளை ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த ரெக்கார்டிங்கை பார்த்துக்கோங்க. சரிங்களா? நிறைய சம் இருக்கிறதுனால கொஞ்சம் முடிக்கணும்னு வேற கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் போய்கிட்டு இருக்கிறேன். இல்லைன்னா இன்னும் கிளாரிஃபை வேணும்னா என்னுடைய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட். ஸோ நியூமரேட்டர் வந்து 5√3 மைனஸ் 1 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். டினாமினேட்டரில் அதே மாதிரி 7 ஸ்கொயர் வந்து 49, √3 ஸ்கொயர் வந்து 3, 49 + 3 52. இப்போ அது கரெக்டாக வருது. அப்போ 7 + √3 த ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். 2வை உள்ள மல்டிப்ளை பண்ணி நம்ம இப்படி கொண்டு வந்திருக்கோம். இப்போ 5√3 மைனஸ் 1 டிவைடட் பை 7 + √3 ரூட் கேன்சல் ஆயிரும். ரைட் ஹேண்ட் சைடு நமக்கு வந்து a + b√3 டிவைடட் பை 23 இருக்கு. ஓகேங்களா? இப்போ காஞ்சிகேட் தான் எடுக்கணும். சொல்லுங்க.
யாரோ என்ன திட்ட வந்துட்டு திட்டாம போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. 5√3 - 1 × 7 - √3. இது a² - b² பண்ணா 49 - 2 46. சாரி, 49 - 3 46. a + b√3 / 23. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுது? இது ரெண்டும் கேன்சல் ஆகுது. 2. 5√3 உள்ள மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். என்ன வரும்? 35√3 - 5 3 சார் ஒரு 15 -7 + ஒரு √3 / ஒரு 2. 35√3 + ஒரு √3 36√3 மைனஸ் வந்து ஒரு 22 / ஒரு 2. 2 நம்ம கேன்சல் பண்ணோம்னா இங்கே 18 வரும், இங்கே 11 வரும். ஸோ a + b√3. இப்போ நம்ம கம்பேர் பண்ணிடலாம். ஏயோட வேல்யூ வந்து -11, பியோட வேல்யூ வந்து 18. என்ன கேட்குறாங்க? b - a. b வந்து 18, a வந்து -11. b - a 18 -7 + 11 29 வரும். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அந்த 2ab தான் நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்கியமான கான்செப்ட். 2ab எப்படி பிரிக்கிறோம்? 5√3ல 2ab பிரிக்க முடியல, அதனால இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது சம் சுலபமாகுது. எப்படி இந்த மாதிரி ரூட் கொடுத்துருக்காங்கன்னா அது கேன்சல் ஆகிற மாதிரி அதை ஸ்கொயரா எடுக்கிற மாதிரி தான் இருக்கணும். ஷேரா சார் 1 ஓகே. - 5√3 போட்டாலும் ஒர்க் ஆகுமா சார் அது? 1 - 5√3 இப்போ 5√3ங்கிறது பெரிய நம்பர்லாங்க. 1ங்கிறது 5√3 விட சின்ன நம்பர்ல. இப்போ மைனஸ்ல போட்டீங்கன்னா நீங்க நெகட்டிவ்ல போயிடும். ஓகே சார், அது கேர்ஃபுல்லா பாத்துக்கணுமா சார்? ஃபர்ஸ்ட் பெரிய ஆமா, நம்பர் போட்டு நெகட்டிவ் கண்டிப்பா நெகட்டிவே வரவே கூடாது. அந்த மாதிரி பாத்துக்கோங்க. பாருங்க, b is greater than 0ன்னு கொடுத்துருக்காங்களா? ஓகே சார். அந்த மாதிரி எப்போதுமே பாசிட்டிவாவே எடுக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. 1 - 5√3 போட்டா அது நெகட்டிவ் நம்பர்ல. ஆமா. ம், ஓகே. கடைசி சம். இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் தூக்கிட வேண்டியதான். அதை ஃபுல்லா தூக்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுவோம். அதுக்கப்புறம் இங்க ஒரு பிராக்கெட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு பிராக்கெட்டு, 1/2 3/2 - 16/5 divided by 17/5 plus 11/5 divided by 3/2 plus 22/5 plus ஒரு 1/2. இங்கிருந்து ஒரு பிராக்கெட். ஸோ இப்போ எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? ஃபர்ஸ்ட் பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிக்கணும். பிராக்கெட்டை முடிக்கும் போது சாரி, பிராக்கெட்ல இதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதே மாதிரி வெற்றிவேல் வீரவேல்னு வடிவேலு சொல்லும்போது யாருமே கத்தாம இருப்பாங்கல்ல, அது மாதிரியே எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. 15 - 32/10. 15 - 32 divided by 10. டக்குன்னு சொல்லுங்க. -17/10. பரவாயில்ல. டிவைடட் பை 17/5 இன்டூ 5/17 போட்டுற வேண்டியதான். ஸோ இது முடிஞ்சிச்சு. அடுத்து இங்கே வந்து என்ன வருது? 11/5 இன்டூ 2/3 பிளஸ் ஒரு 22/5. ஒரு 22/15, இங்க ஒரு 22/5. அப்ப என்ன வரும்? 22/15, 22/5. இங்கே ஒரு 3 மல்டிப்ளை பண்ண வேண்டியதுதான். அப்ப 22 + ஒரு 66 88/15. இந்த பிராக்கெட் ஃபுல்லுமே 88/15 பிளஸ் ஒரு 1/2. இங்கே வந்து அடுத்து இந்த 17 கேன்சல், ஒரு 1/2 இருக்கு, -1/2 இருக்கு. முடிஞ்சு போச்சு இந்த பிராக்கெட்டுக்குள்ள. இது எல்லாமே கேன்சல். 88/15 மட்டும் இருக்கும். இங்க வெளியில வந்து ஒரு 22.5 வந்து ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ 22.5 இன்டூ 15/88 முடிஞ்சு போச்சு. 3 4. ஸோ 3/4. நீங்க ப்ராக்டிஸ் ஆகுறீங்களோ இல்லையோ, ஆனா நான் நல்ல ப்ராக்டிஸ் ஆகுறேன். ஏன்னா நல்ல கஷ்டமான சம்மெல்லாம் கொடுத்து
போட்டு வாடா அப்படின்னு சொல்லிடுறீங்க. பட் நல்ல விஷயம் தான். ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 25 சம் கிட்ட நான் நடத்தியிருப்பேன் நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன சம்ஸ் தான். 1-2 மிஸ் ஆச்சுன்னா பார்த்துக்கலாம். அதை வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்லைன்னா சொல்யூஷன் பாருங்க, இல்லை நம்ம குரூப்ல போடுங்க, நிறையவே இருக்கு. ஓகே, கிளாஸ் ஓவர், அவ்வளோதான். இருங்க இருங்க, எத்தனை பேர் இருக்கீங்க? ஸ்டார்டிங் எத்தனை இருந்து? சார் சொல்லுங்க சார், இது ஸ்கொயர் ரூட் கியூப் ரூட்டுக்கு ஷார்ட்கட் சொல்லி தரீங்களா சார்? ஸ்கொயர் ரூட்டுக்கு கியூப் ரூட்டுக்குன்னா எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கிறது, எப்படி கியூப் ரூட் எடுக்கிறது அப்படின்ட்டா? 2 டிஜிட் 3 டிஜிட் அந்த நம்பர்ல. ஓகே, இப்போ இல்லை நான் அடுத்து சொல்லவா? ஒரு வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி போடவா? முடிஞ்சளவு ஒரு 1000 வரைக்கும், 1000க்குள்ள இருக்கிற நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஸ்கொயர் நம்பர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கியூப் ரூட்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ ப்ராக்டிக்கலி ஸ்பீக்கிங் எனக்குமே வந்து டக்குன்னு ஒரு 32 ஸ்கொயர் இல்லை ஒரு 49 கியூப் அப்படின்னு கேட்டால் எனக்குமே தெரியாது. சரிங்களா? அது தெரிஞ்சா ஒரு ஆடட் அட்வான்டேஜ், அவ்வளோதான். 1000 வரைக்கும் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ வந்து என்ன சொல்றது, 9 கியூப்னா 729, 10 கியூப்னா 1000. ஸோ இதே மாதிரி ஒரு 20 கியூபு 30 கியூப் வரைக்கும் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஞாபகம் வச்சிருந்தா கொஞ்சம் நல்லது. அதுக்காக ஞாபகம் வைக்கலைன்னா அவ்வளோதான், எதுவுமே கிடையாதா அப்படிலாம் கிடையாது. நிறைய திருப்பி இந்த நம்பர்ஸே கால்குலேஷனே போட்டு போட்டு பார்க்கும்போது ஓரளவு அந்த ஸ்கொயரு கியூபு எல்லாமே தெரிஞ்சிடும். சரிங்களா? ஓகேவா? கிளாஸை முடிச்சுக்கலாமா? ஏதாச்சும் சொல்லணுமா என்கிட்ட? நல்லா இருந்துச்சு சார். கிளாஸ் நல்லா இருந்துச்சா? தேங்க்யூ. எதனால நல்லா இருந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் கேட்டதுக்காக சொல்லாம உண்மையிலே சொல்லுங்க. சார் ரொம்ப டிஃபிகல்ட்டான சம்னா கொஞ்சம் ஈஸியா தெரியுது சார் நீங்க செஞ்சோன்னு. நான் செய்யும் போது ஈஸியா தெரியும். ஓகே, சரி, ரைட்டு. ஏதாச்சும் புதுசா கத்துக்கிட்ட மாதிரி இருந்துச்சா? ஏதாவது ஒரு சம்மில் வித்தியாசமா, ஓகே இது நான் இதை யோசிக்கவே இல்லை, இப்படி பண்ணியிருந்துக்கலாம், ஓகே இனிமேல் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் தெரிச்சா? யூனிட் டிஜிட் வச்சு பண்றது சார். ஓகே 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 ஸோ வைண்ட் அப் பண்ணிடலாம். இதோடைய ரெக்கார்டிங் வந்து நைட்டு அப்லோட் ஆகும், இல்லைன்னா நாளைக்கு அப்லோட் ஆகும். சரிங்களா? ஸோ நல்லா படிங்க. இதே மாதிரி நீங்களும் வந்து அந்த சம்ஸை அனுப்புறது எனக்கு உண்மையிலே ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கு. அடுத்த வாரமும் இதே மாதிரி சம்ஸை நீங்கள் அனுப்புங்க. உங்களுக்கு தெரிஞ்சா கூட ரொம்ப ட்ராக் ஆகி ரொம்ப கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு சம்மை போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் அனுப்புங்க. எனக்கு அது ஏதாவது ஒரு வே தெரிஞ்சிச்சுன்னா நான் சொல்கிறேன், இல்லைன்னா அந்த சொல்யூஷனில் என்ன இருக்கோ அதே என் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லுவேன். இதை நானாக இருந்தால் எப்படி பண்ணியிருந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீக்கும் இதே நம்ம கண்டினியூ பண்ணலாம். சொல்லுங்க. வாட்ஸ்அப்ல அனுப்பணுமா? இது நம்ம சேட் பாக்ஸ் இருக்குல்ல, ஆமா சார். அதுல தானே அனுப்புறீங்க. நீங்க இந்த வாரம் தான் ஃபர்ஸ்ட் லைவ் அட்டெண்ட் பண்றீங்களோ? ஆமா சார். ஓகே ஓகே, சேட் பாக்ஸ்ல இருக்கும், இல்லைன்னா டெலிகிராம்லயே நீங்க போடலாம். சேட் பாக்ஸ்லயே போடுங்க, நான் பாத்துறேன். எஸ்எஸ்சி பிராக்டிஸ் பேட்ச்னு ஒரு சேட் பாக்ஸ் இருக்குல்ல ஓகே சார், ஆப்ல, டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் நம்பர்ஸ் அதுல போடுங்க. ஓகே ஓகே, நைஸ், தேங்க்யூ, பார்க்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே.